கிட்ட வாமா வாமா. அட வாங்குறல்ல. ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருக்கும். இந்திரி பொன்னி சரிம்மா, போயிட்டு வரேன்ப்பா. சரிப்பா. ஆல் தி பெஸ்ட். என்ன செந்தில், முன்னாடி எல்லாம் ஆன்டி ஆன்டின்னு 2 நாளைக்கு ஒரு தடவை இந்த வீட்டுக்கு வருவேன். இப்பெல்லாம் இந்த பக்கமே ஆளை பார்க்க முடியறது இல்லையே. போன மாசம் முழுக்க கல்யாண வேலை இருந்துச்சு ஆண்டி. சாரோட நான் தான் எல்லாருக்கும் இன்விடேஷன் கொடுக்க போயிருந்தேன். இப்ப கல்யாண வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னே தெரியல. சார் ராத்திரி 10 மணி வரைக்கும் ஆபீஸ்லயே இருக்காரு. அதான் ஆண்டி எங்கேயும் போக முடியல. இப்ப எதுக்காக ராஜாராம் 10 மணி வரைக்கும் ஆபீஸ்ல இருக்காரு? பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்திருந்தாலும் நிறைய செய்முறை செஞ்சாச்சு. அந்த பணத்தை சம்பாதிக்கணும்னு வேலை செய்யலாம். அவருக்கு 2மே பசங்க தானே, அப்புறம் எதுக்காக ராத்திரி வரைக்கும் வேலை செய்யறாரு? அதான் எனக்கும் தெரியல ஆண்டி. ஆமா, 2 மருமகளுங்களும் ஒரே நேரத்துக்கு வீட்டுக்கு வந்திருக்காங்களே. வீடு எப்படி கலகலப்பா இருக்கா? சூர்யா பவித்ரா பக்கம் எந்த கலகலப்பும் தெரியல. அந்த பொண்ணு எப்பவுமே ஏதோ உடம்பு முடியாத பொண்ணு மாதிரியே இருக்கும். சூர்யாவையும் வெளியில ஆளே பார்க்க முடியல. ஆனா சந்துருவும் ஸ்வேதாவும் தான் எங்கேயும் போயிட்டு வந்ததுமா இருப்பாங்க. அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியவங்கள தம்பி கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்க. அது ஒன்றும் அவங்களுக்கு இடையில பிரச்சனை இல்லையா? உள்ள ஏதோ பிரச்சனைன்னு தான் தெரியுது. ஆனா வெளியே நடக்கிறதெல்லாம் ரொம்ப ஜாம்னு இருக்கு. ஹோம் அப்ளையன்சஸ்லேருந்து ஆள் வருவாங்க. வீட்டுக்கு வேண்டிய திங்ஸ் எல்லாம் டிக் பண்ண சொல்லுவாங்க. அந்த திங்ஸ் எல்லாம் வந்து இறங்கும். இன்னொரு பக்கம் சந்துருவா ஆஃபீஸுக்கு கூட்டிகிட்டு போய் எம்டி சீட்டில் உட்கார வைப்பாங்க. எல்லாமே மேஜிக் மாதிரி நடக்கும் ஆண்டி. கூட்டிகிட்டு போய் எம்டியாவே உட்கார வச்சுட்டாங்களா? அதுக்குள்ளேவா? கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த மாணிக்கம் சாரு, நான் என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை மட்டும் தேடல, என் கம்பெனிக்கு ஒரு எம்டியும் சேர்த்து தான் தேடுறேன்னு சொல்லியிருந்தாரு. சந்துருவுக்கு எப்பவுமே அப்படி ஒரு ராசி இருக்கு. அவர் வேணான்னு நினைப்பாரு, ஆனா அது அவருக்கு கிடைச்சிடும். இப்ப எம்டி பதவியும் அப்படித்தான். சந்துருக்கும் ஸ்வேதாக்கும் சின்ன சின்ன பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் சீக்கிரம் சரியாகி சூர்யா பவித்ராக்கு முன்னாடியே அவங்க தான் குழந்தை பெற்றுப்பாங்க. பாருங்களேன். என்னாச்சு பூஜா, ஏன் புறையிறது? இல்ல ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் வேகமா குடிச்சிட்டேன். கவனமா குடி. சரி ஆண்டி, நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். டைம் ஆயிடுச்சு. வரேன் போனா. என்ன பூஜா, நாம ஒண்ணு நினைச்சா வேற ஒண்ணு நடக்குது. சந்துருவுக்கும் அந்த ஸ்வேதாக்கும் செட் ஆகாது, இடையில உள்ள பொந்துடலான்னு நினைச்சா இவன் என்னமோ எம்டி சீட்ல போய் உட்காந்துருக்கான். ஸ்வேதாவோட பணத்தையும் அந்தஸ்தையும் பார்த்த உடனே மனசு மாறிட்டான் போல இருக்குமா. அம்மா, நம்ம மறுபடியும் தப்பு பண்றோம்னு தோணுதுமா. அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இன்னைக்கு அவங்களுக்கு இடையில பிரச்சனைன்னு வந்தாலும் நாளைக்கு அவங்க ஒண்ணு சேர்ந்துருவாங்கம்மா.
அவங்கள பிரிச்சு பூஜாவை அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தப்பு இல்லையாமா? ஐயோ, இவ ஒருத்தி என் வயித்துல பிறந்துட்டு எனக்கே கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவா. இங்க பாரு, பெரிய சொத்து, பெரிய பணம், இந்த மாதிரி ஏதாவது பிளான் பண்ணாதான் நாம இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வர முடியும். மா அவளை விடுமா. எனக்கு சந்துரு வேணுமா. அவன் இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டிட்டான், இன்னொரு பொண்ணோட வாழ்றான். இதெல்லாம் எனக்கு பிரச்சனையே இல்ல. எனக்கு சந்துரு வேணும். அதுக்கு நான் இப்ப என்னமா பண்ணணும்? அவன் எம்டி சீட்ல உட்கார்ந்துருக்கான்ல, அதுவே நமக்கு நல்ல ட்ரம் கார்டு தான். யார் அவனை அந்த சீட்ல உட்கார வச்சாங்களோ அவங்கள வச்சே அந்த சீட்ல இருந்து அவனை கவுக்க வைப்போம். நீ என்ன பண்ணு, சூப்பர்மா, இப்படியே பண்றேம்மா என் செல்ல அம்மா. வாட்? ஏய், என்ன இப்போ? எதுக்கு இப்ப மறைச்சு பாக்குற? ரொம்ப கோவமா இருக்கியோ? ரொம்ப முறுக்கிக்காதமா. வயித்துல இருக்க குழந்தைக்கு இதெல்லாம் ஆகவே ஆகாது. புதுசா அக்கறை வந்த மாதிரி நடிக்காத சூர்யா. என் குழந்தை மேல, சாரி, நம்ம குழந்தை மேல புதுசா பாசம் வந்த மாதிரி நடிக்க வேண்டிய அவசியம் இப்ப என்ன வந்துச்சு? ஏய், நடிக்கிறேனா? நான் எதுக்கு நடிக்கணும்? மத்தவங்களுக்கு வேணா உன்னை பத்தி தெரியாம இருக்கலாம் சூர்யா, ஆனா எனக்கு உன்னோட ஒவ்வொரு அசைவும் அத்துப்படி. அந்த அளவுக்கு என் வாழ்க்கைய சிக்கல்ல கொண்டு வந்து விட்டதே அந்த நடிப்பு தானே. நீ என்ன திட்டுறன்னு தெரியுது, இருந்தாலும் இதை நான் காம்ப்ளிமெண்டா எடுத்துக்கிறேன். ஏன் சூர்யா இன்னமும் இப்படியே இருக்க? நான் எப்படியும் இல்ல, ஒரே மாதிரி தான் இருக்கேன். இல்ல சூர்யா, உன் வீட்ல எல்லாரும் உன்னை நம்பணும்னு எதிர்பார்க்கறல்ல. அப்படி ஒரு சூழ்நிலை வந்து எல்லாரும் உன் பக்கம் சாஞ்சிட்டா என்ன இந்த வீட்டை விட்டு துரத்திடணும், அப்படிதானே? சூப்பர் பவித்ரா, கிளவரா இருக்கே. நான் என் புத்திசாலித்தனத்தை இப்ப காட்டுறதுல எந்த அர்த்தமும் இல்ல சூர்யா. உன்னை காதலிக்கும் போதே அப்படி இருந்திருக்கணும். அப்பதான் நான் முட்டாளா இருந்திருக்கேன். கண்ணை மூடி உன்னை நம்பிட்டு இருந்திருக்கேன். ஒரே ஒரு விஷயம் சூர்யா, என்னதான் தகடுத தான் இனிமே நீ பண்ணாலும் அந்த வீட்டை விட்டு நான் வெளியே போவேன்னு மட்டும் நீ கனவு காணாத. ஆமா, எப்படி போக முடியும்? வசதியான வீடு, 3 வேளையும் வாய்க்கு ருசியான சோறு, போதா குறைக்கு தலைக்கு மேல தூக்கி வச்சு தாங்கிறதுக்கு எங்க அம்மா வேற. இதெல்லாம் விட்டுட்டு போறதுக்கு உனக்கு எங்க மனசு வரும்? நீ கெட்டவன் மட்டும் இல்ல சூர்யா, ரொம்ப குரூர புத்திக்காரனு கூட. கொஞ்சம் நிறுத்துறியா? பக்குவமா சொல்லும் போதே அதை சரியா புரிஞ்சுக்கிட்டு இதோ அதை களைச்சிட்டு எப்பவும் போல என் கூட இருந்திருந்தேனா கொஞ்ச நாள்லயே நம்ம காதல நான் வீட்ல சொல்லி நல்லபடியா கல்யாணத்தை பண்ணிருப்பேன். ஆனா உன் அவசரமும் ஆத்திரமும் என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு. எல்லாம் சரியா போச்சுன்னு நினைச்சு சந்தோஷமா இருந்தலான்னு மட்டும் முடிவு பண்ணிடாத பவித்ரா.
உன்னால என்னோட எல்லா எதிர்பார்ப்பையும் நீ சாவடிச்சிட்ட. இன்னும் எவ்வளோ நாள் ஆனாலும் எனக்கு கவலை இல்லை. உன்னை வீட்டை விட்டு துரத்தாம நான் சத்தியமா ஓய மாட்டேன். இப்ப கொஞ்சம் பேசுறது நிறுத்துறியா? ஒவ்வொரு பொண்ணுக்கும் வயித்துல உண்டாகிற முதல் குழந்தை ஆண்டவனா கொடுக்கிற வரம். அதை எழுந்திரக்கூடாதுங்கிற தவிப்பு தான் என்னை இந்த அளவுக்கு நடக்க வச்சது. பவித்ரா, ஹாஸ்பிட்டல்ல வச்சு சீன் கிரியேட் பண்றியா? இத பார், ஆக்சுவலா கோவப்பட வேண்டியது நானு, நீ இல்ல. இங்க பாரு சூர்யா, உன் பேரை கெடுத்துதான் இந்த வாழ்க்கையை எனக்கு அமைச்சுக்கணும்னு நினைச்சிருந்தா நான் இவ்ளோ கஷ்டப்பட்டிருக்க வேண்டிய அவசியமே இல்ல. உன்னோட வீண் பிடிவாதமும் வேண்டாத யோசனையும் தான் எல்லாமே மாறி போனதுக்கு காரணமே. பவித்ரா, தேவையில்லாம பேசாத. ஹாய் சூர்யா, பவித்ரா. ஹாய் ஆண்டி, ஹவ் ஆர் யூ? ஃபைன். என்ன சூர்யா, எப்பவும் பொன்னி தான் பவித்ரா கூட செக்கப்க்கு வருவாங்க. இன்னைக்கு என்ன நீ வந்திருக்க? இன்னைக்கும் அம்மா வரேன்னு தான் சொன்னாங்க. நான் தான் என் ஒய்ஃப நான் தான் கூட்டிட்டு போவேன்னு அடம் பிடிச்சு கூட்டிட்டு வந்தேன். ம்ஹும். ஆண்டி, பவித்ரா சரியா சாப்பிடவே மாட்டேன்றா. நீங்க கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க அவகிட்ட. இது ஆரம்ப கட்டம் தான் சூர்யா. இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கும். நீ தான் அன்பா பேசி சாப்பிட வைக்கணும். நான் ரொம்ப அன்பா சொல்லிட்டேன் ஆண்டி. அவகிட்ட ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி கூட கேட்டுட்டேன். அப்பவும் சாப்பிடவே மாட்டேன்றா. ஏன் பவித்ரா, உன் ஹஸ்பண்ட் இவ்ளோ அன்பா இருக்கும்போது சாப்பிடுறதுக்கு என்ன? ஆ சாப்பிடுறேன் டாக்டர். ஆ, ஆண்டி, இந்த ஃப்ரூட்ஸ் ஜூஸ்லாம் குடுக்கலாமா? செக்அப் பண்ணிட்டு என்ன சாப்பிடலான்னு ஆ, சொல்றேன். தேங்க்யூ ஆண்டி, தேங்க்யூ so மச். டாக்டர், ஐசியூல இருக்க பேஷண்டோட ரிப்போர்ட் வந்திருக்கு. அப்படியா? பவித்ரா, மாப்பிள்ள. ஹலோ ஆண்டி, ஹலோ அங்கிள். நீங்க எங்க இங்க வந்திருக்கீங்க? எனக்கு இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் செக்கப் மாப்பிள்ள. ஓ, சரி, அந்த பழைய ரிப்போர்ட்ஸ் கூட இதை வச்சிடுங்க. ஓகே. ஆண்டி, இவங்க தான் என்னோட மாமனார் மாமியார். அப்படியா? பவித்ராவோட அப்பா அம்மா. வணக்கம். வணக்கம். இவங்கள நான் அடிக்கடி பாத்திருக்கனே. எல்லாம் என் தலை இழுத்து. இந்த ஒண்ணும் இல்லாதவங்கள என் மாமனார் மாமியார்னு சொல்ல வேண்டியதா இருக்கு. ஓகே பவித்ரா, நீ உள்ள வாமா, செக் பண்ணிடலாம். ஆ. ஆ, அங்கிள், நான் உள்ள கூட்டிட்டு போறேன் அங்கிள். வாமா. மாப்பிள்ள, நடந்ததெல்லாம் மறந்து இவ்வளவு சீக்கிரம் நீங்க என் பொண்ணை ஏத்துப்பீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல மாப்பிள்ள.
மாமா இதுல என்ன மாமா இருக்கு? பவித்ரா நான் லவ் பண்ண பொண்ணுதான். நீங்க ஏன் வேற மாதிரி யோசிக்கிறீங்க? ஏதோ கெட்ட நேரம், சில விஷயங்கள் மாறி நடந்துருச்சு, அவ்வளவுதான். பவித்ரா, மாப்பிள்ளைய நீயும் இதே மாதிரி சந்தோஷமா இருந்து குழந்தைய பத்தி என் கையில கொடுத்தீங்கன்னா நான் சந்தோஷமா கண்ணை மூடிடுவோம்மா. ஐயோ அப்பா, உங்களுக்கு ஒன்றும் இல்லப்பா, நீங்க நல்லா இருப்பீங்க. சரிம்மா, உள்ள போங்க, டாக்டர் காத்துக்கிட்டு இருப்பாங்க. வர ஆண்டி. சரிங்கம்மா. வர அங்கிள். பவித்ரா வாமா, பார்த்து வாமா, மெல்லமா மெல்லமா, பார்த்து போ, பார்த்து மெல்ல மெல்ல போ. இதோ வா, போ. இந்தாங்க. குமாரசாமி ட்ரஸ்ட். பெரிய உதவிகள் கிடைக்கிற இடத்துக்கு அப்பா பேரை வச்சிருக்காங்க. படிக்கவே சந்தோஷமா இருக்கு. பத்தோட 11 நாமளும் நின்று உதவிகளை வாங்கிக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க மேடம். தப்பா நினச்சிக்காதீங்க, எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். கேளுங்க, தெரிஞ்சதை சொல்கிறேன். இந்த ட்ரஸ்ட்டை பற்றி எனக்கு முழுசாக தெரியாது. என்ன அடிப்படையில் இங்கே உதவிகள் வாங்க முடியும்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? வியாதிக்கு சரியான மருந்து கொடுக்குற ஹாஸ்பிட்டல் மாதிரி உங்கள் பிரச்சனைக்கு தகுந்த உதவி கிடைக்கிற இடம் இதுதான். எந்த பிரச்சனைக்கு வேணாலும் இங்கே உதவி கிடைக்கும். ஆனால் அதில் ஒரு நியாயம் இருக்கணும். நம்ம கேட்குற விஷயத்தோட உண்மைத்தன்மையை ஒரு டீம் கண்டுபிடிப்பாங்க. கண்டுபிடிச்சு உண்மைன்னு ரிப்போர்ட் கொடுத்துட்டா அதிலிருந்து ஒரு வாரத்தில் அவங்களுக்கு தேவையான உதவி கண்டிப்பாக கிடைச்சிடும். என்னது உண்மைத்தன்மையா? அது எங்கே இருக்கு நம்மக்கிட்ட? ஏதாவது பொய்ய சொல்லி கொஞ்சம் கறந்துட்டு போலான்னு பார்த்தா இப்படி சொல்கிறாங்களே. என்ன யோசிக்கிறீங்க? நேராக உள்ளே போங்க. ட்ரஸ்டோட செக்ரட்டரி இருப்பாங்க. உங்களோட பிரச்சனையை ஒரு பேப்பரில் எழுதி கொடுங்க. கொடுத்துட்டு தைரியமாக போங்க. அடுத்த ஒரே வாரத்தில் உங்களுக்கான ரிசல்ட், அதாவது உதவி, உங்கள் வீடு தேடி வரும். போங்கம்மா. நீங்கள் எல்லாரும் எங்களுக்கெல்லாம் சாங்ஷன் ஆயிடுச்சுமா. நன்றி சொல்கிறதுக்காக வந்திருக்கோம். என்ன சொல்லலாம்? சரி, நொந்து கிடக்கிறது உண்மைதானே, அதையே எழுதி கொடுப்போம். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அம்மா, உங்க தயவு மட்டும் இல்லைன்னா என்னோட 5 வயசு குழந்தை ஊமையாவும் செவிடாவும் காலம் பூரா கஷ்டப்பட்டுட்டு இருக்குமா. நம்மளால முடிஞ்சதை முடியாதவங்களுக்கு செய்யணும், அவ்வளவுதான். இதுக்குன்னு தனிப்பட்ட பாராட்டு எதுவும் வேண்டாம். பொன்னி, சரிங்கம்மா, நான் வரேன். ஏங்க, என்னம்மா? உள்ள நீங்க பேசிட்டு இருந்தீங்கல்ல, அவங்க யாரு? இந்த ட்ரஸ்டுக்கு எல்லாமே அவங்கதாம்மா. குறிப்பா சொல்லணும்னா எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு அவங்க தெய்வம். எங்க போனாலும் இந்த பொன்னி பெரிய லெவல்ல இருக்கா. இவளை ஒரு வழி பண்ணணும். பண்றேன். ஹாய் அங்கிள். ஹாய் சார்.
மாப்ள வாங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். லேட் ஆயிடுச்சா? இல்ல, கரெக்ட் டைம் தான் வந்திருக்கீங்க. ஆரம்பிச்சலாமா மீட்டிங்? ப்ளீஸ். யா ப்ளீஸ் டேக் யூர் சீட்ஸ். அன்னைக்கு மீட்டிங் நடக்கிறப்போ ஆப்பை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம்ல, அப்போ அது சைக்கிளுக்கும் 2 வீலருக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி முடிவு பண்ணியிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க? சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆப்பை காஸ்ட்லியான மொபைல் ஒர்க் ஆகிற மாதிரி தான் பண்ணோம். ஆனால் இப்போ லோயர் மிடில் கிளாஸ் ஆட்களும் யூஸ் பண்ணுற மொபைலையும் ஒர்க் ஆகிற மாதிரி பண்ணியிருக்கோம். நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க சார். அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராஜெக்டில் நாம் சில சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம் சார். இப்போ மாப்ள, ஃபோன் அட்டன் பண்ணி பேசிட்டீங்கன்னா முடிஞ்சிடும் இல்லை? சரி அங்கிள், எக்ஸ்கியூஸ் மீ. கிஷோர், கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? அதை கட் பண்றேன்ல, அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப விடாம கால் பண்றேன்? வெயிட் மாப்ள சார், எதுக்கு இவ்வளவு கோவப்படுறீங்க? லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைமா வேலைக்கு போயிருக்கீங்க, அதுவும் இல்லாம எடுத்த உடனே ஸ்ட்ரைட்டா எம்டி சீட்ல உட்கார்ந்திருக்கீங்க. உங்களை வாழ்த்த வேண்டாமா? அதான் ஒரு கங்க்ராச்சுலேஷன் சொல்றதுக்காக கால் பண்ணேன். நான் தான் கட் பண்றேன்ல, ஒரு மெசேஜை போட்டு விட வேண்டியதானே? எதுக்கு திரும்ப திரும்ப கால் பண்ற? அப்படி எப்படி சந்திர விட முடியும்? நீ என் மனசுலயே இருக்க. உனக்கு சிம்பிளா மெசேஜ் அனுப்பி விட்டுற முடியுமா? இங்க பாரு, இந்த மாதிரி பேசுற வேலை வச்சுக்காத. நான் எப்பவும் உங்ககிட்ட அந்த மாதிரி பழகினதும் இல்ல, நீ அந்த மாதிரி நினைக்கிற அளவுக்கு நான் பேசினதும் இல்லை. என்னது? என்கிட்ட அப்படி ஒரு எண்ணத்துல பழகுனது இல்லையா? ஏன் சந்துரு, என்னையே துரத்தி துரத்தி வந்துட்டு இருந்தியே, அதெல்லாம் மறந்துட்டியா? உன் பர்ஸ் கீழே விழுந்துருச்சு, உன் ஷால் கீழே விழுந்துருச்சுன்னு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பியே, அது எல்லாத்தையும் மறந்துட்டியா? இங்க பாரு, அதெல்லாம் ஒரு நல்லதுக்காக சொன்னது. ஒரு ஹெல்பிங் டெண்டன்சில தான் நான் உங்ககிட்ட அந்த மாதிரி பிஹேவ் பண்ணேன். அதுல வேற எந்த அர்த்தமும் கிடையாது. அதுதான் மிஸ்டேக் ஆயிடுச்சு சந்துரு. நீ அப்படி சின்ன சின்ன ஹெல்ப்பா பண்ணியா, அதெல்லாம் சேர்ந்து எனக்கு மேல லவ் வந்துருச்சு. இப்ப அந்த லவ் என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்கேன். இங்க பாரு, இந்த எண்ணத்தை தயவு செஞ்சு தூக்கி போட்டுரு. எனக்கு கல்யாணம் ஆயிருச்சு. இந்த சில்லி ஃபீலிங்ஸ் எல்லாம் தூக்கி குப்பையில போட்டுட்டு வேற வேலை இருந்தா போய் பாரு. அது எப்படி சந்துரு தூக்கி போட முடியும்? இது என்ன சில்லி ஃபீலிங்கா? சில் ஃபீலிங். இந்த கிளைமேட்டுக்கு உன்னையே நினைச்சிட்டு இருக்கிறது எப்படி இருக்கு தெரியுமா? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின எனக்கு கெட்ட கோவம் வந்துடும். அதை எப்படி சந்திர விட முடியும்? வீட்ல நீயும் ஸ்வேதாவும் எல்லையும் பூனையுமா இருக்கீங்கன்னு தகவல் வந்துச்சு. பைக்ல போகும்போது கூட அந்த ஸ்வேதா உன்னை கட்டி பிடிச்சுக்காம கீழே விழுந்துற அளவுக்கு தள்ளி உட்கார்ந்திருக்கா. ஆனா நீ அவ அப்பா கொடுக்கற எம்டி போஸ்டர் மட்டும் உடனே ஏத்துக்கிற. எப்படி இதெல்லாம் சந்துரு? அவங்க அப்பாவோட பணம் உன்னை மயக்கிருச்சா? ஏய், இதெல்லாம் என்னோட பர்சனல். இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். எதையுமே நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. உனக்கு என்ன வேணும் அதை மட்டும் பேசு. நான் என்ன உன்கிட்ட புலிப்பாலா கேட்க போறேன் சந்துரு? எனக்கு நீதான் வேணும் சந்துரு. இப்படியே இப்பவே கிளம்பி வந்தனா ஒரு காஃபி சாப்பிட்டு பேசிட்டு இருக்கலாம். அப்படியே பைக்ல ரொமான்டிக்கா
ஈசிஆர்ல ஒரு ரைட் போயிட்டு வரலாம். என்ன சொல்ற? இங்க பாரு, இந்த மாதிரி ஐடியாலாம் வச்சுக்கிட்டு எனக்கு கால் பண்ணாத. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நான் எல்லா நேரத்துலயும் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன். ஒழுங்கா போனை வை. ஐயோ ஒரு நிமிஷம் சந்துரு, போனை வச்சிடாத. நான் இப்போ டேஞ்சரான இடத்துல நின்னுட்டு இருக்கேன். நீ மட்டும் ½ an hourல இங்க வரலன்னு வெயி, என் உயிருக்கே ஆபத்தாயிடும். நீ உயிரோட இருந்தா என்ன, செத்தா எனக்கு என்னடி? போன வேடி. அட்வான்ஸாவும் இருக்கணும், அப்டேட்டாவும் இருக்கணும். Okay, கொஞ்சம் sir. கவனமா இருங்க. ஷோர் சார். சாரி அங்கிள், ஒரு இம்பார்ட்டன்டான காலா தான். It's okay. சாரி. இட்ஸ் ஓகே சார். நம்ம என்ன பேசிட்டு இருந்தோம்? சார், இந்த ஆப் வந்து பல்ஸ் டேட்டா காட்டும், அது இசிஜி ரிப்போர்ட்டுக்கு ஈக்குவலா இருக்கும்னு சொன்னேன் சார். வெரி குட், கண்டினியூ பண்ணுங்க. எதுக்கு திரும்ப திரும்ப கால் பண்றா? மாப்ள, ஃபோன் அட்டன் பண்ணி 1 hourல மீட்டிங் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் கால் பண்ண சொல்லிடுங்க. சரிங்க அங்கிள். எக்ஸ்கியூஸ் மீ. பிஸியா இருக்கேன்னு சொன்னல, அறிவில்லை உனக்கு? திரும்ப திரும்ப கால் பண்ற. சார் கோவப்படாதீங்க சார். இந்த நம்பர்லேருந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணாங்களே, அந்த பொண்ணு செல்போன் டவர்லேருந்து கீழே குதிச்சிட்டாங்க சார். எப்போ? எங்க? இப்போதான் சார். தலையெல்லாம் ஒரே ரத்தம், பேச்சு மூச்செல்லாம் போயிடுச்சு சார். நான் தான் வடசரவாக்கத்தில் இருக்கிற ஜேஎம் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கேன் சார். கடைசியாக கால் லிஸ்ட்டில் உங்கள் நம்பர் தான் சார் இருந்துச்சு. அதனால தான் சார் உங்களுக்கு கால் பண்ணேன். நீங்கள் உடனே கொஞ்சம் வாங்க சார். இதோ வந்துடுறேன். ஃபியூ மினிட்ஸ்ல வரேன், நீங்க பாருங்க. ஓகே சார். மாப்ள, ஏன் பதட்டமா இருக்கிறீங்க? என்னாச்சு? என் ஃப்ரெண்டு பைக்ல போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அங்கிள். தலையில அடிபட்டுருச்சுன்னு ஃபோன் பண்ணாங்க. அதான் என்ன பண்றதுன்னு தெரியல. நான் பார்த்துட்டு வந்துடுறவா? எந்த ஹாஸ்பிட்டலா? வாங்க கிளம்பலாம். இல்ல நீங்க மீட்டிங்கை கண்டினியூ பண்ணுங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். சரி மாப்ள, ஒரு நிமிஷம். என்னுடைய கிரெடிட் கார்டு தேவைப்படும், வச்சுக்கோங்க. இல்ல வேணாம் அங்கிள், பரவாயில்ல. சரி, ஹாஸ்பிட்டல் போயிட்டு எனக்கு கால் பண்ணுங்க. நீங்க பார்த்து பத்திரமா போங்க. சரி அங்கிள். அம்மா, என் வேலை பாதியிலேயே நிக்குதுமா. இன்னைக்கு அந்த பேட்டர்னை ஃபினிஷ் பண்ணி அப்பா கிட்ட ஓகே வாங்கணுமா? ஏய், ஒரு 5 நிமிஷம் எனக்கு உதவியா நிக்கிறதுனால உன் வேலை எதுவும் கெட்டு போகாது. பேசாம இரு. அம்மா, நான் மறுபடியும் கேக்குறேன், எதுக்கு இப்படி எங்க 2 பேரையும் வாசல்ல நிக்க வச்சிட்டு இருக்க? உங்களுக்கு புரியுற மாதிரி சுருக்கமா சொல்லணும்னா, எனக்கு இப்ப கெட்ட நேரம் இல்ல போராத காலம்னு வச்சுக்கலாம். அம்மா, என்னம்மா திடீர்னு என்னென்னமோ மாதிரி பேசுறீங்க? சாரிம்மா, நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என் வேதனையை எப்படி காட்டுறதுன்னு தெரியல, அதான் ஏதோ உளறிட்டேன். நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. யாராவது உன்னை தேடி வீட்டுக்கு வராங்களா? யாருக்கும் இல்ல. உள்ள இருக்கிறவங்க அப்பாக்கு தான் இதை கொடுக்கணும். அப்பாக்கா? அப்பாக்கா? என் மேல இருக்கிற கோவத்துல தினைக்கும் வெளியில ஆர்டர் பண்ணி அதை தான் அவர் சாப்பிட்றாரு. இன்னைக்கு அதுக்கு ஒரு வழி பண்றதுக்கு தான். அம்மா, புரியல. அவருக்கு என் கையால சாப்பிடக்கூடாதான். வெளியில ஆர்டர் பண்ணியிருக்காருல்ல, அது இப்ப வரும். அதை மாத்திட்டு இதுல இருக்கிறத அதுல வச்சுட்டு அதுல இருக்கிறத எங்கேயாவது ஒளிச்சு வச்சிடணும். இதுதான் என்னோட ஐடியா. பாவம் அந்த மனுஷன் தினமும் வெளியிலேயே சாப்பிட்டு அவருக்கு ஒரு மாதிரியா இருக்கும். வயிற்றுக்கு ஏதாவது ஒத்துக்காம போயிடுச்சுன்னா அதான் பயமா இருக்கு. அம்மா வாங்கம்மா,
நேரா போவோம், அப்பா கிட்டயே போய் பேசுவோம், இதையே சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம். வாங்க. சரியா போச்சு. உங்க அப்பா பிடிவாதத்தை பத்தி எனக்கு தெரியாதா? சரி போட்டும். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இதே மாதிரி பிடிவாதம் பிடிச்சிட்டு இருப்பாரு? என்னைக்காவது ஒரு நாள் மாறிடுவாருன்னு நம்பிக்கையோடு இருப்போம். அம்மா, நீங்க கலங்கி நிக்காதீங்கம்மா. அப்பா சீக்கிரமே புரிஞ்சுக்குவாரு. நீங்கன்னா அப்பாக்கு உசுரு. கூடிய சீக்கிரம் ஓடி வந்து சாரி பொண்ணின்னு கட்டிக்க போறாரு. ஆமா ஆமா, நானும் அந்த நம்பிக்கையில தான் ஒவ்வொரு நாளையும் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இப்படியா அங்க பாரு. மேடம், நீங்க தானே ஃபுட் ஆர்டர் பண்ணது? ஆமா நான் தான். கொடுங்க. வாக்கா. சீக்கிரம் வாங்க, மாத்தி வச்சிடலாம். புளிக்குது. மனுஷன் எப்படிதான் சாப்பிடறாரோ. சரி சரி, மாத்தி வச்சிடலாம். ஊறுகாயிடு. சரி, ஓகே. இப்போ உங்க அப்பாவோட சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. நீ போய் அவரை கூட்டிட்டு வா. இன்னையிலேருந்து நம்ம வேலையை ஆரம்பிக்கிறோம், சரியா? என்ன அம்மாக்கு கொஞ்சமாவது ஹெல்ப் பண்ணுங்களேன்டி. என்னடி பேசாமே இருக்கீங்க? தயவு செஞ்சு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன். கண்டிப்பாமா. சரி சரி, போய் உங்க அப்பாவை கூட்டிட்டு வா. அம்மா, எனக்கு ஒரு டவுட். சொல்லு. இந்த நேரத்துல அப்பா இததான் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாருன்னு உனக்கு எப்படிமா தெரியும்? குட் क्वेश्चन. 25 வருஷ வாழ்க்கை. புருஷன் இதுதான் சாப்பிடுவாருன்னு பொண்டாட்டிக்கு சொல்ல தெரியாதா என்ன? போங்க. அக்கா வா. அப்பா வாமா. அப்பா, நீங்க ஆர்டர் பண்ண ஃபுட் வந்துருச்சு. டைனிங் டேபிள்ல வச்சிருக்கேன். நான் வரேன். அடா 16 வகை 18 வகைன்னு பதார்த்தம்லாம் வச்சு ஒரு சாப்பாட்டை சாப்பிட்டா கூட கிடைக்காத திருப்தி என் பொன்னி கையால் செஞ்ச தயிர் சாதத்தில் கிடைச்சிருது. சூப்பர். சும்மா ஓவரா பேசாதீங்க. நானே செய்யறதுக்கு ஒண்ணு இல்லாம ஏதோ இந்த தயிர் சாதத்தை கலரி கொண்டு வந்து வச்சா அதுக்கு போய் இவ்ளோ பேசுறீங்க? கிண்டல் தானே? ஃபர்ஸ்ட் இப்படி வந்து உட்கார். வா வா. என் பொன்னிக்குட்டி சாப்பாட்டு விஷயத்துல மட்டும் இல்ல, வேற எந்த விஷயத்திலையும் எப்பவும் நான் உன்னை கிண்டல் பண்ண மாட்டேன். ஓகேவா? என்ன
தயிர் சாதம் சாதாரண விஷயமா? அதுக்கும் கைப்பக்குவம் வேணும். அந்த கைப்பக்குவம் இதுல இருக்கே. ஆ? ரொம்ப புகழாதீங்க. பின்ன புகழாம பிடிச்சவங்க கையால பச்சை தண்ணி குடிச்சாலே ருசியா இருக்கும். அது நீ தயிர் சாதம் செஞ்சு கொடுத்துருக்க, எவ்வளவு ருசியா இருக்கு தெரியுமா? இது எப்படி நான் புகழாம இருக்க முடியும்? சரிங்க, சாப்பிட்ற வேலையை பாருங்க. ம்? என்னது? அப்பா, என்ன இதுன்னு கேட்டேன். தயிர் சாதம்ப்பா. அதான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தீங்க. நான் ஆர்டர் பண்ணது அதான். ஆனா இது அது இல்லையே. அப்பா, என்னப்பா நீங்க பார்சல் டெலிவரி பண்ணவங்க கிட்ட வாங்கி வச்சுட்டு தான் உங்களை கூப்பிட்டேன். எல்லாரும் போய் சொல்ல ஆரம்பிச்சீங்கல்ல? என்னாச்சு உங்களுக்கெல்லாம்? இந்த சாப்பாடு நான் ஹோட்டல் சாப்பாடு நம்பணும்னா அதுக்கு என் நாக்கு செத்து போயிருக்கணும். அப்பா, உண்மையை சொல்லு, இது ஹோட்டல் சாப்பாடா? பாரு, 25 வருஷமா உங்க அம்மா சாப்பாட்டை சாப்பிட்டவனா? இது உங்க அம்மா சாப்பாடு இல்ல நம்ப சொல்றியா என்ன? யாரை ஏமாத்த பாக்குறீங்க? சாரிப்பா, ஹோட்டல் சாப்பாடு ரொம்ப மோசமா இருந்துச்சு. அதனால யாருக்கு என் மேல எந்த தனிப்பட்ட அக்கறையும் தேவையில்லை. என்ன எல்லாருமா சேர்ந்து டிராமா போடுறீங்களா? அப்பா, அப்படிலாம் இல்லப்பா. ஏங்க, இதுல டிராமா பண்றதுக்கு என்ன இருக்கு? தினமும் ஹோட்டல் சாப்பாடு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது இல்லைன்னு தான் இப்படி பண்ணும். இதுல என்ன தப்பு இருக்கு? தப்புதான். சாப்பாட்டுல இல்ல, பிடிக்கலன்னு ஆனதுக்கு அப்புறம் எல்லாமே தப்புதான். என்னங்க இது இப்படி பேசுறீங்க? ஏதோ உண்மையெல்லாம் சொன்னா உங்க மனசு கஷ்டப்படுமேன்னு சில விஷயங்களை உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிட்டேன். அதுக்காக இந்த கோவத்தை சாப்பாடு மேலதான் காட்டுவீங்களா? ஏங்க இப்படி எல்லாம் பண்றீங்க? யாரோ மறைச்சாங்க, யாரோ சொல்லாம இருந்தாங்கன்னா எதை பத்தியும் கவலைப்படாம தொடச்சி தூக்கி எறிஞ்சிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். ஆனா ஐயோ ப்ளீஸ், ஏன் திரும்ப திரும்ப அதை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, உங்களுக்கு என் மேல கோவம் இருக்குன்னா 2 அரை அரைஞ்சிருங்க. அதுக்காக இப்படி சாப்பாட்டு மேல எல்லாம் கோவத்தை காட்டாதீங்க, உடம்பு கெடுத்துக்காதீங்க. அப்பா, ஏன்பா இப்படி இருக்கீங்க? இது நம்ம வீடுப்பா. இந்த மாதிரிலாம் நீங்க இருந்தது இல்லையேப்பா. தெரியுது இல்ல? அப்ப என் வழியில விட்டுட்டு கொஞ்சம் அமைதியா இருங்க. அக்கறையை கொட்டுறேன், அன்பை கொட்டுறேன்னு என் விஷயத்துல தலையிட்டீங்கன்னா சாப்பாட்டுல இல்ல, அடுத்த தடவை ஒரேடியா வீட்டை விட்டே வெளியே போ. ஒன்றும் இல்லை, சரியாயிடும்.
ஏங்க எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு பொண்ணு செல்போன் டவர்ல இருந்து கீழே வந்துச்சு. ஐசியூல ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு, போய் பாருங்க. இங்கயா? ஆமா சார். உனக்கு வேண்டப்பட்ட பொண்ணாப்பா? பாவம், சின்ன வயசு, யாரு காரணமோ தெரியல, இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க. நீ மட்டும் ஆஃப் அன் ஹவர்ல இங்க வரலன்னு வெயி, என் உயிருக்கே ஆபத்தாயிடும். நிஜமாவே விழுந்துட்டாளே பாவி, என்னை இப்படி மாட்டி விட்டுட்டாளே. போச்சு, நான் மாட்டினேன். கடவுளே, கடவுளே, அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. நீதான் எப்படியாவது காப்பாத்தணும். ப்ளீஸ். ப்ளீஸ், எப்படியாவது அவளை காப்பாத்திரு. ப்ளீஸ்.
அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. கடவுளே, எப்படியாவது அந்த பொண்ணை காப்பாத்து. அந்த பொண்ணுக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது. கடவுளே. சோ எனக்கு ஒண்ணுன்னா உன்னால தாங்க முடியாது, அப்படிதானே சந்துரு? நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஹேய், முட்டாளாடி நீ! இதுல விளையாடுறதுன்னு ஒரு வரமுறை இல்ல? அறிவு கெட்ட ஜென்மம்! பதறி போய் நான் வந்த வேகத்துக்கு எனக்கு ஏதாவது ஆயிருந்தா என்னடி பண்றது? காலையில ஃபோன் பண்ணப்போ என் மேல ஒரு அட்டாச்மெண்டே இல்லாம பேசுனியா? ஒருவேளை ஸ்வேதா மேல உனக்கு இருக்கிற லவ்னு தோணுச்சு. அதான் அதை வெரிஃபை பண்ணிக்கதான் இப்படி ஒரு ஏற்பாடு. என்ன இந்த நேரத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்தது யூஸ் பண்ணிக்கிட்டேன். உன் விளையாட்டுக்கு ஒரு அளவே இல்லையாடி? இப்படி ஒரு விஷயத்த சொன்னா ஒருத்தரோட மனசு எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா? என் மனசுல என்னெல்லாம் ஓடிச்சு தெரியுமா? நான் யாருக்குமே எந்த கெடுதலுமே கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறவன். நான் எவ்வளவு பயந்தேன்னு எனக்கு தான் தெரியும். ஃபேண்டாஸ்டிக் சந்துரு, ஃபேண்டாஸ்டிக். நீ சும்மா கோவப்படுவன்னு தான் நான் நினைச்சேன். ஆனா என்ன நீ அடிக்க கை வாங்கின பாரு, அப்படியே ஃப்ரீஸ் ஆயிட்டேன். என் மேல உரிமை இருக்குன்னு நீ நினைக்கிறதால தானே அடிச்சிட்ட. என் மனசோட உன் மனசுக்கு ஒரு பந்தம் இருக்கு. எனக்கும் உனக்கும் ஒரு பூர்வ ஜென்ம தொடர்பு இருக்கிறதுனால தானே சந்துரு உன்னால என்ன இவ்ளோ உரிமையை அடிக்க முடியுது. இத தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன், அதனாலதான் இப்படி பண்ண. நீ எந்த நம்பிக்கையில இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியல. எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருச்சு. உன் கல்யாணத்தை தூக்கி குப்பையில போடு சந்துரு. நீ என்ன விருப்பப்பட்ட கல்யாணம் பண்ண? அது உன் வீட்ல உன்னை கட்டாயப்படுத்தி பண்ணி வச்ச கல்யாணம். அந்த சூழ்நிலையில வேற வழி இல்லாம உன் குடும்ப கௌரவத்துக்காக நீ பண்ண கல்யாணம். அது கல்யாண கணக்குலயே வராது சந்துரு. சம்பந்தமே இல்லாம ஒரு நாள்ல இருந்து நீயும் நானும் பாத்துக்க ஆரம்பிச்சமே. நீ என் பின்னாடியே வர ஆரம்பிச்சியே. உனக்கும் எனக்கும் ஏதோ ஒரு பந்தம் உண்டாயிட்டே இருந்துச்சே. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த பிரபஞ்சமே உன்னையும் என்னையும் காதலர்களா கொண்டு வந்து நிறுத்தின மொமெண்ட் அது. அதுதான் ஒரு காதலா டெவலப் ஆயிருக்கு சந்துரு. ஆனா அதுக்குள்ள இந்த நான்சென்ஸ் எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. நம்மளோட விருப்பம் இல்லாம நம்ம லைஃப்ல நடக்கிற எந்த விஷயத்தையும் கணக்கிலே வச்சுக்க கூடாது. உன் பிளடி கல்யாணமும் அந்த மாதிரி தான். பூஜா, அறிஞ்சிரும் உன்னை. இன்னொரு வாட்டி இப்படி பேசுன நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். பைத்தியம் மாடி உனக்கு. இங்க பாரு, நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. முன்னாடியும் சரி இப்பவும் சரி உன் மேல எனக்கு அந்த மாதிரி எண்ணம் வந்ததே கிடையாது. பொதுவா எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ற மென்டாலிட்டியில இருக்கிறவன் தான் நானு. அதே மாதிரி தான் உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணிருக்கலாம். அதை நீ தப்பா எடுத்துக்கிட்டு வேற அர்த்தம் கண்டுபிடிச்சா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. சரி, உன் மனசுல அப்படி ஒரு எண்ணம் உண்டா இருந்துச்சுன்னா எனக்கு கல்யாணம் ஆயிருச்சு. இதோட இந்த எண்ணத்தை விட்டுரு. இன்னொரு தடவை இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்த தொலைச்சிருவேன். குட் பை. நோ சந்துரு, நான் உன்னை விட்டு விலக போறதும் இல்ல, உன்னை கைவிட போறதும் இல்ல. நீயும் நானும் சேர்ந்து வாழ போறோம். அதுதான் சத்தியம் சந்துரு. இங்க பாரு, இன்னையோட உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. உன் சம்பந்தப்பட்ட எல்லாத்தையுமே நான் டெலீட் பண்றேன். தோ என் மொபைல் இருக்கிற உன் நம்பர் டெலீட் பண்றேன். உன் நம்பரையும் பிளாக் பண்றேன். மெசேஜ், கால் லாக்ஸ் எல்லாத்தையும் டெலீட் பண்றேன். நீ இனிமே நீ யாரோ நான் யாரோ.
அம்மா என்னம்மா? அம்மா அம்மா நான் என்னங்க அவ்வளோ பெரிய தப்பு செஞ்சேன்? எனக்கு ஏன் இவ்வளோ பெரிய தண்டனையை கொடுக்குறீங்க? என் கையால ஒரு பருக்க சாப்பாடு கூட சாப்பிடாம என்னங்க இது? நான் அவ்வளோ பெரிய பாவியா? அவ்வளோ பெரிய பாவி ஆயிட்டேனா? இத்தனை வருஷம் வாழ்ந்த வாழ்க்கையில ஒரு ஒரு அர்த்தமே இல்லையா? ஐயோ, நீங்க தானே என் உலகம். எந்த சாமியை போய் நான் எங்க கும்பிட்டேன்? உங்களே தானே சுத்தி சுத்தி வந்தேன். ஏன் என் மனசை இப்படி நோகடிக்கிறீங்க? ஐயோ, என் மனசு நோக கூடாதுன்னு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்வீங்களே. ஒவ்வொரு வார்த்தையும் கவனிச்சு கவனிச்சு பேசுவீங்களே. நீங்களா என்ன இப்படி தூக்கி எறிஞ்சு பேசுறீங்க? உங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு தானே உங்க கௌரவத்துக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு எல்லாத்தையும் மறைச்சேன். எங்க உங்க பையன் இவ்வளவு பெரிய தப்பு செஞ்சுட்டான்னு தெரிஞ்சா நீங்க நொந்து போயிடுவீங்கன்ற ஒரே காரணத்துக்காக தானே இவ்வளவு போராடின. என் கை மீறி போன விஷயத்துக்கு நான் என்னங்க பாவம் செஞ்சேன்? இவ்வளவு நாளா நீங்க என் மேல வச்சிருந்த நம்பிக்கையெல்லாம் போதும். என்னால இதெல்லாம் தாங்கிக்கிட்டு வாழ முடியாதுங்க. எனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம். எனக்கு இந்த
பொன்னி ஆண்டி ஐஸ்வர்யா எப்படி இருக்கீங்க ஆண்டி? நல்லா இருக்கேன். வாங்க ஆண்டி, சரி, சரி, உட்காருங்க. சரி. ஆமா என்ன வேலைக்கு போலியா? இல்ல ஆண்டி, அப்பா வீட்ல இருந்தா ஒர்க் பண்றாங்க, ஓ, அதனால சரி, நானும் சரி, போல. சரி. இந்தா, மாங்காடு கோயில் பிரசாதம் வச்சுக்க. ஆமா ஆண்டி அட இங்க பாரு, பவித்ரா எங்கன்னு வாயை திறந்து கேட்கலன்னா இங்க வந்து நிக்கிறா. உங்க 2 பேரையும் ஒன்னா பாக்குறதுல எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆமா எங்க போயிட்டு வரீங்க? செக்கப் ஆண்டி. என்ன சூர்யா, இந்த செக்கப்னு 19 சொன்னா யாருக்கு புரியும்? பவித்ரா அப்பாவுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு, அந்த செக்கப்புக்கு போயிட்டு வந்தோன்னு தெளிவா சொல்லணும். ஆமா ஆண்டி. சாரி ஆண்டி. என்ன சாரி? தப்பு மேல தப்பு பண்ணிட்டு சாரி கேக்குறதே உனக்கு வழக்கமா போச்சு. என்ன போய் எனக்கு தண்ணி கொண்டா போ. சரிங்க ஆண்டி. வா பவித்ரா, இங்க வா, இங்க வா, உட்காரு, வா. பவித்ரா, நான் ஒவ்வொரு தடவையும் கோயிலுக்கு போறப்போ உனக்காக தான் வேண்டிக்கிட்டு வரேன். இந்த வீட்ல இருக்கிற பிரச்சனை எல்லாம் சரியா போகணும், உனக்கு நல்லபடியா பிரசவம் ஆகணும், உன் குழந்தை ஆரோக்கியமா தீர்க்காயசா இருக்கணும். இந்தா கோயில் பிரசாதம். நீயும் வா, சீக்கிரம் உனக்கு நல்ல வேலை கிடைக்கணும். சரி. அப்பா ஆண்டி, இந்தாங்க ஆண்டி. ஆமா பொன்னி எங்க? என் குரலை கேட்ட உடனே அப்படியே ஓடி வந்து நிப்பாளே, எங்க ஆளை காணோம் பொன்னி? அம்மா ரூம்ல இருக்காங்க ஆண்டி, நான் போய் அவங்கள கூட்டிட்டு வரேன். சரி சரி சரி. சூர்யா ஆண்டி, அப்புறம் என்ன வேலை பார்க்க போற? இல்ல ஆண்டி, இப்ப தேடிட்டு இருக்கேன். கண்டிப்பா கிடைச்சதுக்கு அப்புறம் சொல்றேன் ஆண்டி. சரி சரி, நல்லபடியா கிடைக்கும், நீ ஒன்னும் கவலைப்படாத. அம்மா, அம்மா, ராணி ஆண்டி வந்திருக்காங்கம்மா. மா மா, அம்மா, மா, மா, அம்மா, மா. ஐயோ, ஐயோ ஆண்டி, அம்மா எவ்வளவு டோரை தட்டியும் திறக்கவே இல்ல ஆண்டி, டோரை லாக் பண்ணிருக்காங்க. என்ன சொல்ற? அத்தை வழக்கமா தாப்பாலாம் போட மாட்டாங்களே. வா பாக்குறேன். பொன்னி, பொன்னி கதவு தர. ஏய் ராணி வந்திருக்கேன் பொன்னி, கதவு தர. என்ன இது? அம்மாவோட போன் எங்க? உள்ளதா இருக்கா ஆண்டி? இல்லையா? ஐயோ, உன்கிட்ட போன் இருக்கா? போனை போடு. இதோ போடுறேன் ஆண்டி. போன் அடிக்குதா? போன் அடிக்குது ஆண்டி. போன் அடிக்குது. பொன்னி, பொன்னி. ஆண்டி ரிங் போகுது ஆண்டி, ஆனா அம்மா எடுக்க மாட்டேன்றாங்க. ஐயோ, பொன்னி உள்ள போய் எவ்வளவு நேரம் ஆகுது? 45 மினிட்ஸ் இருக்கும் ஆண்டி. வீட்ல வேற ஏதாவது பிரச்சனையா? சொல்லு சொல்லு ஐஸ்வர்யா. அண்ணனுக்கும் பவித்ரா அன்னைக்கும் கல்யாணம் ஆன நாள்ல இருந்து அப்பா அம்மா கையில சாப்பிடுறதே இல்ல ஆண்டி. என்ன இது? என்கிட்ட கூட சொல்லல. இன்னைக்கு கூட அப்பா ஹோட்டல்ல தயிர் சாதம் ஆர்டர் பண்ணாங்க ஆண்டி. ஹோட்டல் சாப்பாடு அப்பாக்கு சேராதுன்னு சொல்லி அம்மா வீட்ல தயிர் சாதம் செஞ்சு அந்த பார்சலை மாத்தி வச்சாங்க ஆண்டி.
அதை கண்டுபிடிச்ச அப்பா அம்மாவை ரொம்ப திட்டாரா ஆண்டி. அதே உங்களுக்கு என் மேல கோவம் இருந்ததுன்னா 2 அரை அரைஞ்சிருங்க. அதுக்காக இப்படி சாப்பாட்டு மேல கோவத்தை காட்டி உடம்பு கெடுத்துக்காதீங்க. இந்த மாதிரிலாம் நீங்க இருந்தது இல்லையேப்பா. தெரியுது இல்ல? அப்ப என் வழியில விட்டுட்டு கொஞ்சம் அமைதியா இருங்க. அக்கறையை கொட்டுறேன், அன்பை கொட்டுறேன்னு என் விஷயத்துல தலையிட்டீங்கன்னா சாப்பாட்டுல இல்ல, அடுத்த தடவை ஒரேடியா வீட்டை விட்டே வெளியே போயிடுவேன். ஐயோ, ஐயோ, பொன்னி ராஜாராம் மேல எவ்வளவு பிரிய வச்சிருக்கா. ராஜாராம் தான் தன்னோட உலகம்னு நினைச்சிட்டு இருக்கிறவ. அவளை போய் மனசு நோகிற மாதிரி பேசினா அவ எப்படி தாங்குவா? ஐயோ, என்ன ஆச்சுன்னு தெரியலையே. சூர்யா, ஏதாவது ஒண்ணு பண்ணி இந்த கதவு ஓடுற ஓட. கதவு தர பாத்துப்பா பொன்னி, கதவு தரமா. என்னமா பண்ணிட்டு இருக்க? கதவு தரமா. கதவு தரமா. என்னமா பண்ற? அம்மா தர. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஆண்டி. அம்மா ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்காங்க ஆண்டி. அம்மா தப்பா ஏதாவது பண்ணிக்குவாங்களா ஆண்டி? அப்படியெல்லாம் ஒண்ணு நினைக்காத. பொன்னி என்னோட வளர்ந்தவ. அவ பாசத்துல அழுவா, கண் கலங்குவாளே தவிர இப்படி ஒரு கோலத்தனமான முடிவெல்லாம் பண்ணவே மாட்டான். நீ தைரியம் இரு. நீ போடா, கதை ஓடுற. பொன்னி, 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 ஐயோ இங்க பாரு. பொன்னி, பொன்னி இங்க பாரு. ஐயோ பொன்னி இங்க பாரு. இங்க பாரு, நான் வந்திருக்கேன் பாரு. ஏந்திரு பொன்னி. ஐஷு கையை தேய்ச்சு விடு. கையை நல்லா தேய்ச்சு விடு, நல்லா தேய்ச்சு விடு. பொன்னி, பொன்னி, அம்மா கண்ணு மூலிமா நல்லா தேய்ச்சு விடு. நீ காலை தேய். அம்மா கால் என்ன பாத்துக்கிட்டு இருக்க? தண்ணிய கொண்டா. அம்மா, பொன்னி இங்க பாரு. பொன்னி, பொன்னி இங்க பாரு. பொன்னி சீக்கிரம் குடி. இங்க பாரு பொன்னி. இந்த பாரு, நான் ராணி வந்திருக்கேன் பாரு. பாரு, நல்ல கண்ணை திறந்து பாரு. என்ன பொன்னி? என்ன? சரி சரி, என்ன பொன்னி என்ன? என்ன பொன்னி இது? எதுக்கு கதவு உள்தாப்பா போட்ட? ஏன் இப்படி மயங்கி போட்டு உளுந்து கிடக்குற? அக்கா, ஒன்றும் இல்லைக்கா. உங்க எல்லாருக்கும் சிரமம் கொடுத்துட்டேன்னா நான் சும்மாதான் வந்து படுக்கலான்னு. லோ ப்ரெஷர்னு நினைக்கிறேன். மயக்கம் போட்டதே தெரியலக்கா. ஷோ, அம்மா போய் சொல்றாங்க ஆண்டி. அப்பா வீட்ல சாப்பிடாத நாள்ல இருந்து அம்மாவும் சாப்பிடுறதே இல்ல ஆண்டி. ஏம்மா நீ, உனக்கு என்ன பைத்தியமா? அவரு சாப்பிடுன்றதுக்காக நீ உன் உடம்புக்கு எடுத்துப்பியாமா? இரு இரு இரு. ஏன் பொன்னி இப்படியா பாசம் கண்ண மறைக்கும்? இப்படியா பாசத்துல பைத்தியமா நடந்துக்குவ? எந்த வீட்டுல தான் சண்டை இல்ல, எந்த புருஷன் பொண்டாட்டி தான் சண்டை இல்லாம வாழ்றாங்க? வீட்டுல நடக்கிற சண்டை சச்சரவுக்கெல்லாம் பொம்பளைங்க பட்னியா இருக்கணும்னு முடிவு பண்ணா அப்புறம் இந்த உலகத்துல ஒரு பொம்பளை உயிரோட இருக்க முடியுமா? இல்லக்கா, அவரை கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து அவரு சாப்பிடாம நான் சாப்பிட்டதே இல்லை. ஆனா இப்போ என் கைப்பட்டாலே ஒரு பருக்க கூட சாப்பிட மாட்டேன்னு பிடிவாதமா இருக்காரு. அப்படின்னா நான் என்னைக்கு அவ்வளவு பெரிய தப்பு செஞ்சேன்? நான் இந்த குடும்பம் நல்லதுக்காகத்தானே இது எல்லாத்தையும் செஞ்சேன். அதையே அவரு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. பொன்னி, ஒரு பொண்ணோட பாவமும் ஒரு பொண்ணோட சாபமும் குடும்பத்தை அழிச்சிடும். நீ பண்ணது 100% உன் குடும்பத்தோட நல்லதுக்கு தான். அது உன் புருஷனுக்கு புரியறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும்.
இந்த ஆம்பளைங்க அப்படியே வீரப்பா இருந்து பழகிட்டாங்க, இந்த வீம்பாவே இருந்துடுவாங்க. அவங்க நம்மள புரிஞ்சு இறங்கி வர கொஞ்சம் அவகாசம் கொடுக்கணும். ஆ? என்னால குடும்பத்துல இவ்ளோ பிரச்சனையா? என்னாலதான் அத்தை சாப்பிடாம இருக்காங்களா? அத்தை சாப்பிடாம இருந்த வீட்லயா நான் நேரத்துக்கு சாப்பிட்டுட்டு இருந்தேன்? இனிமே நானும் சாப்பிட போறதில்ல ஆண்டி. என்ன இது? என்ன இங்க உண்ணாவிரத போராட்டமா நடக்குது? ஆளாளுக்கு போட்டி போட்டுச்சு. பாரு பவித்ரா, இங்க நடக்கிற பிரச்சனை நாங்க பாத்துக்குவோம். இதுல நீயும் மனசு போட்டு குழப்பிக்காத. நீயும் ஐஸ்வர்யாவும் போய் அத்தை குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வா. போ போ, நீ போ போ சீக்கிரம். பாரு, உன் குடும்ப வாரிச வயித்துல சுமந்துட்டு இருக்கிறவ அந்த பவித்ரா. ஒன்னால அவளும் பட்னி கிடக்குறேங்கிறா. அவ பட்னி கிடந்தா அந்த குழந்தை நிலைமை என்ன ஆகும்? ஐயோ, நீ பண்ற காரியம் குடும்பத்துக்கே வழி காட்டுற காரியமா இருக்கணும் புண்ணி. நாம தப்பான பாதைய காட்டக்கூடாது. இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கே. அங்க ராஜாராம் பட்னியா இருந்தாரா சொல்லு? நல்லா ஹோட்டல்ல போய் சாப்பிடலான்னு தானே முடிவு பண்ணாரு. நான் ராஜாராம் பண்ணது சரின்னு தான் சொல்லுவேன். குடும்பத்துல நடக்கிற சண்டை நிரந்தரம் இல்ல. நாம சந்தோஷமா இருக்க போறது தான் நிரந்தரம். சந்தோஷமான நாளுக்காக உடம்ப நல்ல பலமா பத்திரமா பாத்துக்கணும். இப்படி பட்னி எல்லாம் கடந்து பாலாக்க கூடாது. இந்த பாரு, இனிமே நீ ஒரு நாள் சாப்பிடலன்னு கேள்விப்பட்டேன்னு வச்சுக்க, நான் வீடு தேடி வந்து ஒன்னு உதப்பேன். ஆண்டி, கொண்டா கொண்டா, தா குடி, தா. சரி, இந்த ஒத்த இனிமே இந்த குடும்ப பிரச்சனைக்காக சாப்பிடாம இருக்க மாட்டாங்க. நீயும் அப்படியெல்லாம் யோசிக்க கூடாது, சரியா? ஐயோ, குடி. நல்ல உண்ணாவிரதம் இருந்தாங்க பாரு. நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டாளே. என்ன எம்டி சார், நேத்து மாதிரி போனோன்னே கிளம்பி வந்துருவீங்கன்னு நினைச்சேன். இவ்ளோ நேரம் இருந்துட்டு வந்திருக்கீங்க. எங்க ஆபீஸ் என்ன செட் ஆயிடுச்சா? இப்பதான் செட் ஆயிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா செட் ஆயிடும். நான் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துடுறேன். டயர்டா இருக்கு. அது எப்படி? ஏசி ரூம்ல தானே உட்காந்துட்டு வந்திருப்பீங்க, அதுக்கு எப்படி டயர்ட் ஆகும்? ஏசி ரூம்ல இருந்தாலும் டயர்ட்னஸ் இருக்க தான் செய்யும். நான் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன். கிஷோர் சார், இன்னைக்கு மீட்டிங் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சது. உண்மையாகவே நான் ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ. தேங்க்யூ. அப்புறம் மாப்பிள்ளைகிட்ட பேசிட்டு நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன். ஓகே, கிளம்புங்க. தேங்க்யூ. ஓகே, டேக் கேர். கண்டிப்பா ஏதாவது முக்கியமான விஷயமா தான் இருக்கும். அட்டெண்ட் பண்ணி பேசுவோம். மாப்பிள்ள, உங்க ஃப்ரெண்டு எப்படி இருக்கிறாரு? ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? டாட், நான் ஸ்வேதா பேசுறேன். அவரு ஃப்ரெஷ் அப் ஆகுறேன்ட்டு போயிருக்காரு. என்ன விஷயம் டாட்? ஸ்வேதா, மாப்பிளோட ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு பதட்டமா கிளம்புனாரு. அவர் ஃப்ரெண்டுக்கு என்ன ஆச்சா?
என்ன சொல்றீங்க? கொஞ்சம் கிளியரா சொல்லுங்க. டாட், அவர் வந்த உடனே நான் பேச சொல்றேன். ஓகேம்மா. எல்லாத்தையும் டெலீட் பண்ணிருக்கியா? சந்துரு, அந்த ப்ராஜெக்ட் மீட்டிங் எப்படி போச்சு? அதுவா, நல்லா தான் போச்சு. அந்த கிளையண்ட்ஸ் இன்னைக்கு ஃபுல் டே ஆஃபீஸ்லயே இருந்தாங்களா? ஆமா, ஃபுல் டே ஆஃபீஸில் தான் இருந்தாங்க. ப்ராஜெக்ட கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்களா? பண்ணிட்டாங்க. அந்த ப்ராஜெக்டை இம்ப்ரூவ் பண்றதுக்கும் டெவலப் பண்றதுக்கும் நீ உன்னோட சஜஷன்ஸ் எல்லாம் என் அப்பா கிட்ட சொல்லிட்டியா சந்துரு? எல்லாம் ஆல்ரெடி அங்கிள் கிட்ட சொல்லியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு சொல்லணும். நீ பேசினதுல அந்த கிளையண்ட்ஸ் ஓகே சொல்லிட்டாங்களா? ஹாப்பியாக தான் போனார். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. என்ன, ஏன் அப்படி பார்க்குற? ஹே, எப்படிரா அண்ணனும் தம்பியும் 2 பேரும் ஒரே மாதிரியே இருக்கீங்க? இப்படி கொஞ்சம் கூட ஒரு கில்ட்டே இல்லாம போய் சொல்ற? உன்னை நம்பி வந்த ஒரு பொண்ணு கிட்ட போய் சொல்றோமேங்கிற ஒரு பதட்டமே இருக்காதா? மனசு அப்படியே நடுங்காதா? என்ன என்ன நான் போய் சொன்னேன்? சபாஷ், சொல்றதெல்லாம் பொய்ங்கிறதுனால உண்மை எதுன்னு தெரியாம போச்சா? எப்ப வாச்சும் பொய் சொன்னா ஞாபகம் இருக்கும். எப்ப பார்த்தாலும் பொய் சொல்லி பேசிட்டு இருந்தா எப்படி தெரியும்? நீங்களாம் என்ன ஜென்மண்டா, ஃப்ராடுங்களா? ஸ்வேதா, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். எதுக்கு என்ன ஃப்ராடுன்னு சொல்ற? என்கிட்ட ஒரு மாதிரியும், என் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட ஒரு மாதிரியும், என் டாடி கிட்ட ஒரு மாதிரியும், மத்த எல்லார்கிட்டயும் ஒரு மாதிரியும் நடந்துக்கிறவன ஃப்ராடுன்னு தான் சொல்லுவாங்க. உத்தமன்னு சொல்லி சிலையா வைப்பாங்க. இப்போ என்ன, நான் ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு மாதிரி நடந்துக்கிட்டேன்னு சொல்றேன்? நீ எங்க கம்பெனிக்கு போன கொஞ்ச நேரத்திலேயே உன் ஃப்ரெண்ட் எவனையோ ஃபோன் பண்ண சொல்லிட்டு ஆபீஸ்ல இருந்து எஸ்கேப் ஆயிட்டல. அப்புறம் எதுக்குடா நல்லவ மாதிரி நடிக்கிற? எல்லா கேள்விகளுக்கும் ஓயாம பதில் வர சொல்ற. ஹே, உனக்கு எங்க அப்பா ஆபீஸ்க்கு போறதுக்கு இஷ்டம் இல்லைன்னா அத டைரக்டா சொல்லிடு. ஆபீஸ்க்கு போற மாதிரி இங்க ஒரு டிராமா பண்ணிட்டு அங்க போய் இன்னொரு டிராமா போடுறியா? ஏய் ஸ்வேதா, சும்மா வாய்க்கு வந்தபடிலாம் பேசிட்டு இருக்காத. நான் சின்சியரா ஆபீஸ்க்கு ஒர்க் பண்றதுக்காக தான் போனேன். ஒர்க் ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே என் ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட்னு ஃபோன் வந்துச்சு. அதனால தான் கிளம்பி போனேன். உன் ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட்டா? எந்த ஃப்ரெண்டுக்கு? பேரை சொல்லு. வா, 2 பேரும் போய் பார்த்துட்டு வரலாம். வா வான்னு சொல்றல. விடு. சரி, உன் ஃப்ரெண்டுக்கு தானே ஆக்சிடென்ட் ஆச்சு. அதை என்கிட்ட சொல்றதுக்கு என்ன? என்கிட்ட ஏன் ஃபுல் டே ஆபீஸ்ல தான் இருந்தேன்னு போய் சொன்ன? இல்ல, நீ
வருத்தப்படுவியோன்னு தான் உங்ககிட்ட சொல்லலை. ஓ, உனக்கு பொண்ணுங்களோட மனசெல்லாம் புரியுமா? உன் குடும்பத்துல தான் யாருக்குமே அதெல்லாம் புரியாதே. சரி, உன் ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட்னே வச்சுப்போம். போன்ல கூப்பிட்டு தானே சொன்னாங்க. அந்த போன் நம்பரை காட்டு. அது நான் இல்லை, அந்த ஃபோன் நம்பரை நான் டெலீட் பண்ணிட்டேன். போன் நம்பரை டெலீட் பண்ணிட்டியா? ஏன் டெலீட் பண்ண? ஏன் டெலீட் பண்ண? காரணமே இல்லாம எப்படி ஒரு நம்பரை டெலீட் பண்ண முடியும்? தப்பு பண்றவங்க, ஃப்ராடுத்தனம் பண்றவங்க தான் நம்பரை டெலீட் பண்ணுவாங்க. நீ எதுக்காக டெலீட் பண்ண? உன்னோட கால் ஹிஸ்டரி அவ்வளோ கேவலமா இருக்குல்ல? அதனாலதான் வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டு வரேன். ஹே, நீ எவளோடையாவது சுத்தணும்னா அத சொல்லிட்டு சுத்து. நான் என்ன உன்னை தடுத்து நிப்பாட்ட போறேன்? ஏய் ஸ்வேதா, நிறுத்துறியா? ஏதோ ஒரு காரணத்துக்காக டெலீட் பண்ணிட்டேன், அதுக்காக என் மேலே சந்தேகப்படுவியா? நான் எந்த தப்பும் பண்ணல. ஆமா, நேர்மையானவர். நீ ரொம்ப நேர்மையானவன் தான். உன்னோட அண்ணன் ரொம்ப ரொம்ப நேர்மையானவர். 2 பேருக்கும் கவர்மெண்ட்ல சொல்லி அவார்டு தான் கொடுக்க சொல்லணும். சரியான ஃப்ராடு குடும்பம். இங்க பாரு, என் குடும்பத்தை பத்தி இன்னொரு வார்த்தை பேசுன எனக்கு கெட்ட கோபம் வர சொல்லிட்டேன். நான் சில விஷயங்கள் உங்ககிட்ட மறைக்கலாம், அதுக்காக நான் தப்பு பண்றவனு கிடையாது. நான் இப்பவும் நேர்மையா தான் இருக்கேன், எப்பவும் நேர்மையா தான் இருப்பேன். அனாவசியமா என்னை பத்தி தப்பா பேசிட்டு இருக்காத. ஹே, நேர்மையானவங்க இப்படி சொல்லிட்டே இருக்க மாட்டாங்க, நடந்து காட்டுவாங்க. சரியான ராட்சசி கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன். ராட்சசன் நீதான் ராட்சசன். குடும்பமே பெரிய ராட்சச குடும்பம். நான் தான் இந்த குடும்பத்துல வந்து மாட்டிக்கிட்டேன். ஏய், என்னடி ஆச்சு? பயங்கரமா சிரிச்சுக்கிட்டே இருக்க. உங்க பொண்ணு வர வர பைத்தியமாயிட்டு தான் வரா. நீங்க அவளுக்கு கொடுக்குற இடம் அவளை இன்னும் என்னெல்லாம் ஆக்க போதோ. அவ ஏதாவது உளறுவாடி. நீ இப்படி சிரிச்சா அதுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அம்மா, நான் எதிர்பார்க்கவே இல்லம்மா. இப்படி ஒரு பரபரப்பா படபடப்போட ஹாஸ்பிட்டலுக்கு தேடி ஓடி வருவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலம்மா. கட்டின பொண்டாட்டி ஆக்சிடென்ட் ஆயிட்டான்னு கேள்விப்பட்டிருந்தா கூட இவ்ளோ கலங்கி ஓடி வந்திருப்பான்னு தெரியலம்மா. ரிசப்ஷன்ல விவரம் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஆத்திரத்தோட ஐசியூ பக்கம் ஓடி வந்துட்டான். கண்ணெல்லாம் கலங்கி உள்ள எட்டி பார்த்தாமா. யாரோ ஒரு பொண்ணுக்கு நடந்த ஆபரேஷனை எனக்கு தானே நினைச்சு உடஞ்சி அழுதுட்டாமா. இது எல்லாத்தையும் ஓரமா ஒளிஞ்சு பார்த்த எனக்கு அப்படியே அவன் கைய புடிச்சு, டேய் நான் உயிரோட தான் இருக்கேன், எனக்கு ஒன்னும் ஆகலன்னு கத்திரலாமான்னு தோணுச்சு. ஏய், செஞ்சிருக்க வேண்டியதானடி? இல்லம்மா, அப்படி செஞ்சிருந்தா அந்த கிளைமாக்ஸ பாக்குற அதிர்ஷ்டம் எனக்கு கிடைக்காமலே போயிருக்கும். ஓ, அப்படி என்ன கிளைமாக்ஸ்? எவ்ளோ கெத்தா திமிரா இருந்திருப்பான். ஆனா அப்படியே உடைஞ்சு போயிட்டாமா. ஹாஸ்பிட்டல் வாசல்ல இருந்த விநாயகருக்கு முன்னாடி போய் நின்னு அப்படியே அழ ஆரம்பிச்சிட்டான். அதுக்கு மேல என்னால தாங்க முடியலம்மா. போடி போய் அவன் முன்னாடி போய் நின்னுட்டேன். எப்படி ரியாக்ட் பண்ணா? ரியாக்டா ஓங்கி பல்லார்னு அரைஞ்சிட்டான். ஆனா அதெல்லாம் வலிக்கலம்மா. அவன் என் மேல இவ்ளோ அக்கறையா இருக்கானேன்னு ஆச்சரியமா இருந்துச்சு. அப்போ அம்மா சொன்ன ஐடியா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, அப்படிதானே? அதுல என்னம்மா சந்தேகம்? அம்மா, நீங்க 2 பேரும் பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்லம்மா.
அவங்க உங்களுக்கு ஏதாவது கெடுதல் பண்ணாங்களா? அந்த பொன்னி ஆண்டியெல்லாம் எவ்வளோ நல்லது பண்ண வந்தாங்க. நீங்க எதுக்குமா அவங்கள துரத்தி துரத்தி தொந்தரவு பண்றீங்க? அம்மா கிளாஸ் டீச்சர், நீ கொஞ்சம் வாயை மூடிட்டு சும்மா இருக்கியா? அவங்களுக்கு என்ன நடக்கணுமோ அதுதான் நடந்திருக்கு. எதனாலேயோ அந்த ராஜாராம் குடும்பத்துக்கு இப்படி ஒண்ணு நடக்கும்னு என் மனசுல தோணிக்கிட்டே இருந்துச்சு. எதனாலேயோ அந்த பொண்ணுக்கு இப்படி ஒண்ணு நடக்கிறது என் மனசுக்கு சரின்னு பட்டுச்சு. இன்னைக்கு கூட ஒரு ட்ரஸ்ட்டுக்கு போயிருந்தேன். கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்றதா சொல்லியிருந்தாங்க. அங்க போய் பார்த்தா அந்த பொண்ணு எங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கா? அவ தான் அந்த ட்ரஸ்ட்டுக்கு செக்ரட்டரியா. எனக்கு அவளை அந்த இடத்துல பார்த்த உடனே என் மனசும் உடம்பும் எப்படி எரிஞ்சது தெரியுமா? ஏய், உன் அம்மா அந்த மாதிரி கம்பீரமா உட்கார்ந்தபடி அந்த மாதிரி 1000 பேருக்கு இந்த கையால அள்ளி அள்ளி கொடுத்துருக்கேன். ஆனா கடவுள் என்ன இப்படி ஒவ்வொரு இடமா போய் கையேந்த வச்சுட்டாரே. இது எனக்கு தேவையா? அதை பார்த்து எனக்கு வேதனையா இருக்காது? என் மனசு கொதிக்காது? அம்மா, நம்ம வாழ்க்கை கெட்டு போனதுக்கு அவங்க என்னமா பண்ணுவாங்க? அவங்கள பார்த்து நாம ஏன் பொறாமப்படணும்? அவங்க எந்த ஜென்மத்திலயோ பண்ண புண்ணியம் அப்படி ஒரு இடத்துல இருக்காங்க. அவங்கள கெடுக்கணும்னு நினைக்கிறதுல என்னம்மா நியாயம் இருக்கு? என்னடி, அவ புண்ணியம் பண்ணிட்டு வந்திருக்கா, நான் மட்டும் பாவம் பண்ணிட்டு வந்திருக்கனா? என்னாலலாம் அப்படி நினைக்க முடியாது. அம்மா, நீங்க யோசிக்கிறது ரொம்ப தப்புமா. ரொம்ப சீப்பா இருக்குமா. ஏய், என்ன நீ ரொம்ப பேசுறேன்னு வச்சுக்கோ, அரைஞ்சு பல்லெல்லாம் கழட்டிடுவேன். போ, உன் வேலையை பார்த்துட்டு போ. நீயும் தான் பொன்னி வீட்டுக்கு போன, ஏதாவது பிரயோஜனம் இருந்துச்சா? இப்போ என் பொண்ணு அந்த வீட்டுக்கு போக போறா. என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. நம்ம குடும்பத்துக்கு என்ன வேணுமோ அதை செய்யறது தாண்டி நியாயம். நமக்கு வேண்டியதை செய்யறது தான் தர்மம். பெருசா பேச வந்துட்டா. பூஜா, நீ கலக்கடி. அம்மா உன் பக்கம் இருக்கேன். அம்மா, அந்த பொன்னி உட்கார்ந்த சேர்ல நீங்க உட்காரணுமா? அதானம்மா உங்களோட ஆசை. நான் நடத்தி காட்டுறேம்மா, நீங்க கவலைப்படாதீங்கம்மா. தேங்க்ஸ் டீச்சர்லாம். இது கொண்டு போய் வச்சிரு. சரிம்மா. இதையும் வச்சிருட்டு மாமா. அதையும் எடுத்துட்டு போயிடு. அக்கா, அக்கா, என்னாச்சு? அப்பா, என்ன என்னாச்சு? என்ன பண்ணுது? அப்பா, அக்கா, என்னங்க? என்ன பண்ணுதுன்னு சொல்லுங்க. என்ன ஆச்சு? அப்பா, என்னப்பா ஆச்சு? அக்கா, ஐயோ ப்ளீஸ், என்ன எங்க வலிக்குது என்னன்னு கொஞ்சமாவது சொல்லுங்க. ஏன் இப்படி இப்படி? ராஜாராம், என்னப்பா என்னாச்சு? வயிறு வலிக்குதுக்கா. வயிறு வலிக்குதா? ஏய் தள்ளு. என்னப்பா என்னாச்சு? என்னப்பா என்ன திடீர்னு சொல்றீங்க? எந்த பக்கமா வலிக்குதுன்னு சொல்லுங்க. இவ்வளவு நேரம் நீங்க நல்லா தானே இருந்தீங்க, திடீர்னு என்னாச்சு? அக்கா, வயிறு வலிக்குதுன்னு. திடீர்னு வயிறு வலிக்குதுன்னா கேஸ் ட்ரபிளா இருக்கணும். ஆமா, காலையில என்ன சாப்பிட்ட? ஒரே ஒரு தோசை தான் சாப்பிட்டேன். வீட்ல பொன்னி பொங்கல் தானே பண்ணியிருந்தா, நீ மட்டும் எப்படி தோசை சாப்பிட்டுருப்ப? அது ஹோட்டல்ல சாப்பிட்டேன் மாமா. ஹோட்டல்ல சாப்பிட்டியா? இது என்னடா புது பழக்கமா இருக்கு? உனக்கு தான் ஹோட்டல் சாப்பாடு எப்பவுமே ஒத்துக்காதுல்ல, நீ எதுக்கு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்ட? ஏன் ராஜா, நீ எப்பயுமே ஹோட்டல் சாப்பாடு வேண்டாம், வீட்டு சாப்பாடு தான் வேணும்னு சொல்றாளு. நீ எதுக்கு ஹோட்டல்ல போய் சாப்பிட்ட? அத்தை, அப்பா கொஞ்ச நாளா ஹோட்டல்ல தான் சாப்பிடுறாரு, வீட்ல சாப்பிடுறதே இல்ல.
பொன்னி, என்ன நடக்குது இந்த வீட்ல? ராஜாராம் என் வீட்ல சாப்பிடுறது இல்ல? இதெல்லாம் உங்க கூடவே இருக்கு, எங்ககிட்ட சொல்ல மாட்டீங்களா? மாமா, வயிறு வலிக்குது மாமா. வலி தாங்க முடியல, அதுக்கு ஏதாவது பண்ணுங்க. ச்சே, வீட்ல இத்தனை பொம்பளைங்க இருக்கோம், என் தம்பி ஹோட்டல்ல போய் சாப்பிடணும்னு என்ன தலையெழுத்து? இவ்ளோ சம்பாதிச்சும் என் தம்பிக்கு நிம்மதியா இந்த வீட்ல ஒருவேளை சாப்பாடு கிடைக்காதா? அப்படி என்னதான் நடக்குதுன்னு எனக்கு புரியவே இல்ல. எல்லாம் இந்த பொன்னியால வந்த பிரச்சனை தான். இந்தாங்க, ஏதாவது அஜீரணமா தான் இருக்கும். முதல்ல இந்த கசாயம் குடிங்க, சரியா போயிடும். மாமா, நாகப்பண்ண அனுப்பிச்சு நம்ம டாக்டர் ஏதாவது மாத்திரை வாங்கிட்டு சொல்லுங்க. மாத்திரையா? என்னது இது? இப்பயும் டேப்லெட்டே சாப்பிட மாட்டேன், வீட்டு கை மருந்து தான் வேணும்னு கேட்ப. இன்னைக்கு என்ன திடீர்னு இங்கிலீஷ் மருந்து கேட்குற? தேவைக்கு தகுந்த மாதிரி நடந்துக்க வேண்டியதானே. நீங்க மாத்திரை வாங்கிட்டு சொல்லுங்க மாமா. என்னப்பா நீ இந்த வர இரு, தள்ளு. இந்த ராஜாராம், இது ஓம தண்ணிதான், இத குடி சரியாயிடும். புடி. வர வர நம்ம வீடு வீடாவே இல்ல. விசாலம், இதெல்லாம் நீ என்ன ஏதுன்னு விசாரிக்கலனா அப்புறம் எல்லாரும் சங்கடப்படுற மாதிரி ஆயிடும். புருஷன் பொண்டாட்டி இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா வீட்டுல இருக்க குழந்தைங்க எப்படி நிம்மதியா இருக்கும்? ராஜாராம், கல்யாணத்தை ஒட்டி கோவமா இருந்த, இப்பதான் எல்லாம் சரியாயி பிள்ளைங்களே சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிட்டாங்களே. இன்னும் உனக்கு என்ன பிரச்சனை ராஜாராம்? நீ மட்டும் ஏன் இன்னும் மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்க சொல்லு. ஏன் பொன்னி, அவன் தான் கோவமா இருக்கான், நீ அவனை சமாதானப்படுத்த மாட்டியா? இப்படிதான் வெளியில சாப்பிடுங்கன்னு விட்டுருவியா? நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் அண்ணி, சாப்பிடுங்கன்னு கெஞ்சி பார்த்தேன். அவர் சாப்பிட மாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சுக்கிட்டே இருக்காரு. அம்மா வலிய வலிய வீட்ல சமைச்சு கொடுத்தாலும் அப்பா சாப்பிடாம போயிடுவார் அத்தை. ராஜா, ஊருக்கே புத்தி சொல்றவன் நீ. நீ இப்படி நடந்துக்கலாமா? புருஷன் பொண்டாட்டி சண்டையெல்லாம் ஒரு நாளைக்கு மேல நீடிக்க கூடாதுப்பா, புரிஞ்சுக்கோ. புருஷன் பொண்டாட்டினா ராஜாராம் பொன்னி மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஊரே சொல்லுவாங்க. இப்ப யாரு கண்ணு பட்டுதோ இவங்களே இப்படி பிரிஞ்சிருக்காங்க. இவங்க இப்படி பேசாம இருக்கிறதுனால இவங்களுக்கு மட்டுமா கஷ்டம்? வீட்டுல இருக்க பொம்பளை பிள்ளைங்களா ஒருத்தரும் தனித்தனியா வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறதுலாம் நல்லாவா இருக்கு? இந்த பாரு, பொன்னி என்ன பண்ணாலும் இந்த வீட்டோட நல்லதுக்கு தான் பண்ணுவான்னு உறுதியா நம்புவியா ராஜாராம்? இப்ப என்னாச்சு? இப்ப அந்த நம்பிக்கை எல்லாம் எங்க போச்சு? பொன்னி எது பண்ணாலும் காரண காரியத்தோட தான் பண்ணுவா. இப்ப நான் சொல்றேன், இப்ப இந்த கோவத்தெல்லாம் விட்டுரு ராஜா. ஆமா, இது எங்க 2 பேர் கடையில் இருக்க பிரச்சனை. நாங்க பேசி முடிவு பண்ணிக்கிறோம். தயவு செஞ்சு நீங்க யாரும் இதுல தலையிடாதீங்க ப்ளீஸ். போடா. என்னடா சொல்ற? வேற விஷயம்னா தலையிடாம இருக்கலாம், பிரச்சனை எங்க வந்து நிக்குது? உன் உடம்புல தானே நிக்குது, எப்படி விட முடியும் சொல்லு? விசாலம், எல்லாம் இந்த பொன்னியால வந்தது. அம்மா சமைச்சு கொடுக்க மாட்டேன்னா சொன்னாங்க, எதுக்கு எல்லாரும் அம்மாவே திட்டிட்டு இருக்கீங்க? ஐஸ்வர்யா, பெரியவங்க பேசுறப்ப நீ கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு இரு. இங்க பாரு ராஜாராம், நீ ஹோட்டல்ல போய் சாப்பிடறத நிறுத்து. வீட்ல என்ன பொன்னி மட்டுமா இருக்கா? நான் இருக்கிறேன், பவுன் இருக்கிறா, நாங்களும் சமைப்போம். இங்க பாரு, இனிமே உனக்கான சாப்பாட்டை எங்க 2 பேர்ல ஒருத்தர் சமைச்சு வைக்கிறோம், நீ அதை சாப்பிடு, சரியா? சரிக்கா. இப்போ வலி பரவாயில்ல ராஜா? பரவாயில்ல மாமா, நீங்க போய் சாப்பிட்டு தூங்க. நீ எத்தனை நாள் இப்படி சண்டை போட்டுட்டே இருக்க போறாங்களோ?
ஹலோ நேர்மையானவரே, இதுதான் உங்க நேர்மையோட அழகா? எப்பா நேர்மையானவனே. யாருமா நீ? யார் ரூம்குள்ள உன்னை யார் வர சொன்னது? வந்ததும் இல்லாம அசந்த தூங்குறவனை எழுப்பி விட்டுட்டு இருக்க. எதுக்கு இப்படி கத்துற? வெளியே போ. சும்மா என்ன உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா? இப்படி கத்துறான், இப்படி பேசுறான். என்ன கேட்ட? நான் யாரா? நான் யாரா? கேப்படா. இன்னும் நீ என்ன வேணாலும் கேப்ப. பிரச்சனை பண்ணிட்டு வெளியே போனா வீட்ல எல்லாருக்கும் மனசு கஷ்டப்படும்னு ரூமை ஷேர் பண்ணிக்கிட்டு கூடவே இப்படியே காலத்தை தள்ளிடலான்னு பார்த்தா நீ கேப்படா. இன்னும் என்ன வேணாலும் கேப்ப. டீசென்சி எல்லாம் உன்கிட்ட எதிர்பார்த்தது ரொம்ப ரொம்ப தப்பு. இருந்தாலும் கேக்குற. எப்பவுமே பெட்ல படுக்கிறது நான் தானே. அதென்ன இன்னைக்கு புதுசா? மேனஸ பத்தி எல்லாம் நீ பேசுறியே. ஒரு கேர்ள் படுக்கிற இடத்துல நீ வந்து படுக்கிறியே, உனக்கு வெக்கமா இல்ல? இல்ல அது சரி. ஒரே ஒரு பொண்ணோட நியாயமா பேசி பழகி இருந்தா டீசென்சி மேனஸ் இது எல்லாத்துக்குமே அர்த்தம் தெரிஞ்சிருக்கும். அதான் அதுக்கு கணக்கு வழக்கே இல்லையே. கண்டவளோட பல்ல இழிச்சு பேசி பழகிட்டு இருந்தா இப்படிதான். போதும், கொஞ்சம் கேப் கிடைச்சா ஐப்பசி மாசம் அடமழை மாதிரி லொட லொடன்னு பேசி தீத்துறாத. ஏதோ டயர்டா இருந்துச்சு, அதனால எதையும் யோசிக்காம கட்டில படுத்துட்டேன். ஆனா இதுக்கெல்லாம் கூட நீ இப்படியெல்லாம் பேசி சாவடிப்பன்னு சத்தியமா தெரியாதுமா. சரி, ஏதோ டீசென்சி மேனஸ்னு என்னென்னமோ சொன்னியே. ஏதோ முடியாம அவன் தூங்குறானே, அவனை அப்படியே விட்டுட்டு ஒரே ஒரு நாள் தரையில ஓரமா ஃப்ரீயா தூங்குனா குறைஞ்சா போயிருவ. ஓ அப்படியா? இது வரைக்கும் எனக்கு தரையில படுத்துக்கிட்டதா ஹாபிட்டே இல்ல. ஆனா இன்னைக்கு நீ சொல்லிட்டல, அதனால நான் தரையில படுத்துக்கிறேன். ஏய் ஏய், எங்க போற? நீ தானே தரையில படுக்க சொன்ன. ஆமா, அதுக்கு கீழே போய் ஹால்ல தரையில ஃப்ரீயா படுத்துக்க போறேன். ஓகே? இரு 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 இரு. வேணாமா தாயே, வேணவே வேணாம். நீங்க வழக்கமா கட்டிலே படுங்க, நான் ஓரமா படுத்துக்கிறேன். பிசாசு. கதவு கதவு. யாரையும் காணோம். வீட்ல ஒருத்தரையும் காணோம். வீடே வெறிச்சோடி கிடக்கு. கல்யாணம் முடிஞ்ச கொஞ்ச நாள் வீடே சாம்பிராணி புகையும் சுப்ரபாதமுமா இருந்துச்சு. அந்த பவித்ரா காலையில வாசல்ல கோலம் போடுறது என்ன, எல்லாருக்கும் பெட் காஃபி கொடுக்கறது என்னன்னு பரபரப்பா வேலை செஞ்சா. இப்ப பாரு, 2 வாரம் கூட ஆகல, அதுக்குள்ள எல்லாம் மாறி போயிடுச்சு. புது பொண்ணோட பவுஸ் அவ்வளவுதான் போல இருக்கு. அண்ணி, காஃபி ஏதாவது வேணுமா? காஃபி எல்லாம் விடு. எங்க அந்த பவித்ராவை இன்னும் ஆளை காணோம்? எழுந்திருக்கலையா? வழக்கமா இந்த நேரத்துக்கு எந்திரிச்சிருவா. ஏதோ அசதியா இருப்பா போல இருக்கு, தூங்கிட்டு இருக்கா. இங்க பாரு பொன்னி, இப்படி எல்லாம் அவளுக்கு இடம் கொடுக்காத. பொண்ணுங்க காலையில சூரிய உதயத்துக்கு முன்னாடி எந்திரிச்சு வாச கூட்டணும், கோலம் போடணும், விடிய காலையில எந்திரிச்சு குளிச்சு விளக்கேத்தணும். அப்பதான் வீடு நல்லா இருக்கும். கல்யாணம் முடிஞ்ச 10 நாள்லயே அவ இப்படி தூங்க ஆரம்பிச்சா எதுவுமே வீட்டுல நல்லா இருக்காது. அம்மா, அவ சின்ன பொண்ணு தானம்மா, கொஞ்ச நேரம் தான் தூங்கினா தூங்கிட்டு போட்டுமே. இந்த வீட்டு வேலையெல்லாம் பார்க்க தான் நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேம்மா. அண்ணி, நீங்க உட்காருங்க, காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். அம்மா,
விட்டாச்சு. ஏ பவித்ரா, ஏய் உன்னதான் இன்னும் என்னடி தூங்கிட்டு இருக்க? எழுச்சி போய் காஃபி போட்டு வா போ. எழுந்திரி. ஐயோ, அத்தை சாரி அத்தை, நேத்து ஏதோ டேப்லெட் மாத்தி கொடுத்துட்டாங்க, ரொம்ப தூக்கமா வந்துருச்சு. அதான். அதனால என்ன பவி, உனக்கு தூக்கம் வந்தா நீ தூங்க வேண்டியதானே? பரவாயில்ல அத்தை, நீங்க போங்க, நான் காஃபி போட்டு வரேன். ஆண்டி காஃபி இருக்கா? என்ன ஸ்வேதா, இத்தனை நாள் காஃபி பெட்டுக்கு வரும், இன்னைக்கு வரலன்னு நீயே இங்க வந்துட்டியா? அந்த மகாராணி தூங்கிட்டா, இப்பதான் எந்திரிச்சிருக்கா, போய் பாலை காய்ச்சிட்டு இருக்கா. நீ ஒண்ணு பண்ணு, போய் பிரஷ் பண்ணிடு, காஃபி வரும், போ. ஏய் பவி, குடு, நான் தரேன், நீ போ. காஃபி எடுத்துக்கோங்க. அந்த மகாராணி எங்க? ஏன் அவ வரமாட்டாளாமா? அவகிட்ட ஒரு காஃபியை கொடுத்து ஸ்வேதா கிட்ட கொண்டு போய் கொடுக்க சொல்லு. பாவம், அந்த ஸ்வேதா இப்பதான் வந்து காஃபி கேட்டுட்டு போச்சு. அண்ணி, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. ஸ்வேதாவும் சரி பவித்ராவும் சரி இந்த வீட்டோட மருமகங்க. அது எப்படி ஸ்வேதாக்கு கொண்டு போய் பவித்ராவை காஃபி கொடுக்க சொல்றது? எப்படி நீ? இங்க பாரு, ரெண்டு பேருமே இந்த வீட்டு மருமக தானாலும் யாரு எங்க இருந்து வந்தான்னு வித்தியாசம் இருக்குல்ல. ஸ்வேதா பிறந்ததுல இருந்தே பெட் காஃபி குடிச்சு வளர்ந்தவ. இவ பிறந்த வீட்டுல காஃபியாவது குடிச்சிருப்பாளான்னு தெரியல. அண்ணி ப்ளீஸ், நீ பவித்ரா முன்னாடி இப்படிலாம் பேசாதீங்க. எனக்கே கேட்கறதுக்கு மனசு கஷ்டமா இருக்கு. அவளை ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னா நீ ஏன் பொண்ணு இப்படி வரைஞ்சு கட்டிட்டு வர? எனக்கு அவளை சொல்றதுக்கு உரிமை இல்லையா? நானும் இந்த வீட்டுல ஒருத்தி தானே. இல்ல நீ, அது வந்து என்னக்கா, என்ன பிரச்சனை? நீ ஏன் சொல்லு ராஜாராம். அந்த ஸ்வேதா பொண்ணு வந்து காஃபி இல்லையான்னு கேட்டுட்டு போனா. பவித்ரா கிச்சன்ல காஃபி போட்டுக்கிட்டு இருந்தா. அவகிட்ட சொல்லி ஸ்வேதாவுக்கு காஃபி கொடுக்க சொன்னா பொண்ணு கோச்சுக்கிறா. ஐயோ, நான் கோச்சிக்கலாம் இல்ல. அது ரெண்டு மருமக கிட்டையும் பாரபட்சம் பார்க்க வேணான்னு தான் சொன்னேன். இதுல என்ன பாரபட்சம் இருக்கு? அவங்கவங்க எந்த இடத்துல இருந்து வந்தாங்களோ அப்படித்தானே நம்ம நடத்த முடியும். நீயே சொல்லு. அக்கா, யாரு எங்க இருந்து வந்திருக்காங்கன்றது முக்கியம் இல்லை, அவங்க இப்ப எங்க இருக்காங்கன்றதுதான் முக்கியம். எங்க இருந்து வந்திருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டோட மருமகளுங்க. பவித்ராவுக்கு இந்த வீட்டில் எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ அதே அளவுக்கு ஸ்வேதாவுக்கும் உரிமை இருக்கு. ஸ்வேதாவுக்கு இந்த வீட்டில் எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ அதே அளவுக்கு பவித்ராவுக்கும் இருக்கு. அதனால யாருக்கிட்டையும் வித்தியாசத்தை காட்ட வேணாம். என்னம்மா சீரியஸா நியூஸ் பேப்பர் படிச்சிட்டு இருக்க? அப்படி என்ன இருக்கு பேப்பர்ல? டெய்லி ராசி பலன் படிக்கிறேன்டி. எல்லா நாளுமே அதிர்ஷ்ட காத்து வீசுது, எதிர்பார்க்காத இடத்துல இருந்தெல்லாம் பணம் வரும், அப்படி இப்படின்னு எல்லாம் போட்டிருக்கான். ஆனா எந்த பக்கத்துல இருந்தும் பணம் வர மாட்டேங்குதே.
அந்த விநாயகம் கொடுத்த பணத்தை வச்சு 2-3 மாசம் வரைக்கும் வீட்டுக்கு யாரும் வந்து நிக்காதபடி பாத்துக்கிட்டேன். வாடகை, வீட்டு செலவுக்கெல்லாம் பிரச்சனை எதுவும் வராதபடி பாத்துக்கிட்டேன். ஆனா அதுவே போதுமா? முழுசா வெளியில வரணும்டி. அதுக்கு தான் என்ன பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். மா, நான் பொன்னி வீட்டுக்குள்ள போறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. நான் மட்டும் அங்க போயிட்டேன்னு வெயி, உன் பிரச்சனை எல்லாத்தையும் ஒரே நாள்ல தீத்துருவேன். போன் வருது. இது யாரோ நம்பராச்சே. தெரிஞ்ச நம்பரா இருக்கு. ஆனா யார் நம்பர்னு தெரியலையே. சரிம்மா, அட்டென்ட் பண்ணி பாருங்க. திடுதிப்புன்னு அப்படிலாம் எடுத்து பேச முடியாதுடி. நாமளே வழிய போய் மாட்டிக்கிற மாதிரி ஆயிடும். மா, நம்ம இப்ப யாருக்கும் பயப்படுற கட்டத்தெல்லாம் தாண்டிட்டோம். நீ தைரியமா எடுத்து பேசுமா, எதுனாலும் பாத்துக்கலாம். அம்மா, நான் கணேசன் பேசுறேம்மா. எந்த கணேசன்? என்னம்மா இப்படி கேக்குறீங்க? அன்னைக்கு வந்து உங்க நில சம்பந்தமா கேட்டுட்டு போனீங்கல்லம்மா. நான் கூட ஓனர் ஊருக்கு போயிருக்காருன்னு சொன்னேன்லம்மா. ஆமாமா, கணேசன் இப்ப ஞாபகம் இருக்கு, சொல்லுங்க. ஊர்ல இருந்து உங்க முதலாளி வந்துட்டாரா? எங்க ஓனர் ஊர்ல இருந்து வந்துட்டாருமா. விஷயத்த சொன்னேன், உங்களை பார்க்கணும்னு சொல்றாரு. ரொம்ப சந்தோஷங்க. நான் இன்னைக்கே வரேன். தோ இப்பவே கிளம்பி வரேன்னு சொல்லுங்க. அம்மா, ஒரு விஷயம். அம்மா, அவர் மதியானம் சாப்பிட்டு தூங்கிடுவாரு. அதுக்கு முன்னாடியே போய் பாருங்க. நீங்க போனை வைங்க, அடுத்த நிமிஷத்துல நான் அங்க இருப்பேன். சரிங்கம்மா. பூஜா, ராசி பலன் பலிக்குதுடி. நம்ம ஊர்ல இருக்கிற நிலத்தை வாங்கினவங்க இப்ப வர சொல்றாங்க. வா வா, நம்ம இப்பவே போலாம். மா, நீங்க கிளம்புங்க. உடனே போய் என்ன விஷயம்னு விசாரிச்சுட்டு வாங்க. நீயும் வாயேன். மா, என் வழி தனி வழிமா. நான் அடுத்து சந்திரவை என்ன பண்றதுன்னு பாக்குறேன். நீங்க இதை ஃபாலோ பண்ணுங்க. சரி, ஓகே. ராஜாராம், ஆ, வயிற்று வலி எப்படிப்பா இருக்கு? அது நைட்டோட போச்சு, இப்ப இல்ல. சரியா போயிடுச்சா? ஏன்பா முடியலன்னா ஒரு நாளைக்கு ஆபீஸ்க்கு லீவ் போட வேண்டியதானே? இன்னைக்கு போகணுமா என்ன? அப்படிலாம் லீவ் போட்டு சும்மா இருக்க முடியுமா? வேலை இருக்கே. வணக்கம் சம்பந்தி. வணக்கங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சம்பந்தி. நேத்திக்கு தான் ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்க போல இருக்கு. உங்க பொண்ணு செக்கப்க்கு போறேன்னு எங்க கிட்ட சொல்லிட்டு தானே போனா? ஆமா, மாப்பிளையும் பவித்ராவும் வந்திருந்தாங்க. இல்ல, நேத்து தான் அவளை நீங்க பாத்திருக்கீங்க. அதுக்குள்ள இப்படி கார்த்தால வீடு தேடி வந்திருக்கீங்களே, அதான் பார்த்தேன். அக்கா, அவங்க பொண்ணு நம்ம வீட்டில் வந்து வாழ்றா. அவங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ வந்து பார்ப்பாங்க. அதுக்கு அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அவங்கள போய் ஏன் வந்த, எதுக்கு வந்து கேள்வி எல்லாம் கேட்குறீங்க? வர்றவங்க போறவங்களுக்கெல்லாம் உரிமை இருக்குன்னு நீ சொல்லு. எல்லாரும் இங்க நடு வீட்டுல வந்து உட்கார்ந்துகிட்டோம். ஆமா, பையில என்ன? பவித்ரா வாயும் வயிறுமா இருக்கா இல்லைங்களா? இந்த சமயத்துல அவ விரும்பி சாப்பிடுற பொருள் எல்லாம் நம்ம வாங்கிட்டு வந்து கொடுக்கறதானே முறை. அதனாலதான் அவளுக்கு பிடிச்ச அதிரசம், முறுக்கு, லட்டு எல்லாம் நான் வீட்லயே பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். பக்கத்து வீட்ல இருந்து மாங்காய்லாம் கூட பறிச்சு கொண்டு வந்திருக்கோம். அவளுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் நாங்க கொண்டு வந்திருக்கோம்மா. என்னது, வாயும் வயிறுமா இருக்காளா? என்னம்மா புதுசா கேக்குறீங்க? உங்களுக்கு தெரியும் தானம்மா? உங்ககிட்ட சொல்லிட்டு தானே செக்கப்புக்கு வந்தாங்கன்னு சொன்னீங்க. செக்கப்பா? அது இந்த செக்கப் தானா? நான் சந்தேகப்பட்டது சரிதானா? அவ அடிக்கடி வாந்தி எடுக்கிறதும் மயங்கி விழறதும் இதனால தானா? நினைச்சேன், நான் அப்பவே நினைச்சேன். ராஜாராம், எல்லாரும் சேர்ந்து உன் தலையில மண்ணள்ளி போட்டுட்டாங்கப்பா. இவங்க மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்துல ஒருத்தி இருக்காளே பொன்னி, அவளும் சேர்ந்துதான் உன் தலையில மண்ணள்ளி கொட்டி இருக்கா.
என்னக்கா சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ராஜாராம், இன்னுமா உனக்கு புரியல? ஐயோ, நீ வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிறவன்டா. நீ அப்படி நினைக்கிற வரைக்கும் போற வரவங்க எல்லாரும் உன் தலையில மிளகா அரைக்கதாண்டா பாப்பாங்க. முன்னாடி வெளியாளுங்க மட்டும்தான் மிளகா அரைச்சாங்க. இப்போ நம்ம வீட்ல இருக்கிற ஒருத்திய அவங்களோட கூட்டு சேர்ந்துகிட்டு உன் தலையில மிளகா அரைக்க பாக்குறாங்கடா. என்னக்கா எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. என்ன பேசுறீங்க? இப்ப அவங்க சொன்னது உனக்கு காதுல வெள்ளையா? அவங்க பொண்ணு முழுகாம இருக்காளாம். எப்படிடா நடக்கும்? கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த பவித்ரா இந்த வீட்டுக்கு வந்தப்பவே அந்த பொண்ணு கிட்ட ஏதோ தப்பா இருக்கேன்னு நான் அப்பவே நினைச்சேன். பொண்ணியும் அவளும் ஏதோ அப்பப்ப தனியா போய் குசு குசுன்னு பேசும்போதே தப்பா இருக்குன்னு நினைச்சேன். அவ அப்பவே சோர்ந்து சோர்ந்து உட்கார்ந்துகிட்டு இருந்தா. மாத்திரையா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. அவ கல்யாணத்துக்கு அப்புறம் வாந்தி எடுக்கலடா, கல்யாணத்துக்கு முன்னாடியே வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிட்டா. பொன்னே, 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 அவங்க பொண்ணு வாயும் வயிறுமா இருக்கிறதா சொல்றாங்க. அதெல்லாம் உண்மையா? சொல்லு பொண்ணு, அவங்க சொல்றது உண்மையா? ஆமாங்க.